வெள்ளி இலக்கிய மேடை கருத்தரங்க நிகழ்வு எண் 102. கருத்தரங்க தலைமை நெல்லை தீபன் அவர்கள். தொழில்நுட்பம் திரு R.C. குமரனையா அவர்கள். இன்றைய நிகழ்வில் சூர்பனகை சூழ்ச்சி படலம் என்ற தலைப்பில் உரையாற்ற உள்ளார் தமிழ் சுடர் திருமதி பிரபாவதி ராஜா அவர்கள். மாரிசன் வதைப்படலம் என்ற தலைப்பில் பேசுபவர் பொன்னொழி கவிஞர் பொதிகை மு. செல்வராஜ் அவர்கள். முதலில் தமிழ்தாய் வாழ்த்து. தன் தேனிசை குரலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாட கவிஞர் திருமதி ரமணி பாலசாமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்தாய் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். என்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்தத்தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்தத்தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள். இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்றத்தே. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்றத்தே. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். வணக்கம். நன்றி அம்மா. அடுத்து வெள்ளி இலக்கிய மேடை வாழ்த்து பாடல் கவிஞர் ரவிபாரதி அவர்கள் எழுதியது. ஹைதராபாத்தை சேர்ந்த திரு ரவிசங்கர் அவர்கள் தன் இனிய குரலில் இப்பொழுது பாடுவார். இந்த பாடலை எழுதியவர் எங்கள் அன்பு திரு கவிஞர் சீனி ரவிபாரதி அவர்கள். வெள்ளி இலக்கிய மேடைக்காக எழுதப்பட்ட இந்த ஒரு பாடல். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. இதய கூட்டுக்குள்ளே இனிமை சுரக்கிறது, எல்லையில்லா ஆனந்தத்தில் இதயம் பறக்கிறது. இதய கூட்டுக்குள்ளே இனிமை சுரக்கிறது, எல்லையில்லா ஆனந்தத்திலே இதயம் பறக்கிறது. வெற்றி கொடியை நாட்டிடலாம் வாருங்கள், வெள்ளி மேடையில் இலக்கியம் படைக்கலாம் வாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது.
நமக்கு இருக்கு. உலகமெல்லாம் புகழ் பாட உயர் செம்மொழி நமக்கு இருக்கு. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் வாருங்கள், அண்டமெல்லாம் இசைத்திடுவோம் வாருங்கள். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் வாருங்கள், அண்டமெல்லாம் இசைத்திடுவோம் வாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. கண்ணகி சிலம்பெடுத்து காவிய சுவை முடிந்திடலாம். கண்ணகி சிலம்பெடுத்து காவிய சுவை முடிந்திடலாம். கம்பனை கை கோர்த்து கவிதை மழை பொழிந்திடலாம். கண்ணதாசன் கவி பாடி காதல் எழில் பருகிடலாம். கதை நாவல் பேசி பேசி கசிந்தே உருகிடலாம். பாரதி படைப்பை போற்றுவோம் வாருங்கள், பாரதி படைப்பை போற்றுவோம் வாருங்கள். பாவேந்தர் கவி சாற்றுவோம் வாருங்கள், பாவேந்தர் கவி சாற்றுவோம் வாருங்கள். முந்து தமிழ் தேடி தேடி மகிழ்ந்திடுவோம், சிந்து கவி பாடி பாடி சிலிர்ந்திடுவோம். முந்து தமிழ் தேடி தேடி மகிழ்ந்திடுவோம், சிந்து கவி பாடி பாடி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து வரவேற்புரை. நிகழ்ச்சிக்கு தவறாமல் வந்து முகமலர்ச்சியுடன் தமிழ் மொழியின் பெருமையை தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக பாடும் கவிஞர் திருமதி ரமணி பாலசாமி அவர்களையும், இக்கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அழகிய இலக்கிய சொற்களின் சொந்தக்காரர் சீர்மிகு சிந்தனையாளர் திரு நெல்லை தீபன் அவர்களையும், வாரந்தோறும் மிகுந்த ஆர்வத்துடன் தொழில்நுட்ப ஏற்பாடுகளை செய்யும் திரு ஆர்த்தி குமரன் ஐயா அவர்களையும், இன்றைய நிகழ்ச்சியில் சூர்ப்பனகை சூழ்ச்சி படலம் என்ற தலைப்பில் சொற்பொழிவை ஆற்ற வந்துள்ள தமிழ் சுடர் திருமதி பிரபாவதி ராஜா அவர்களையும், மாரீசன் வதைப்படலம் என்ற தலைப்பில் பேச இருக்கும் பொன்னொழி கவிஞர் திரு பொதிகை மு செல்வராஜ் அவர்களையும், மற்றும் இந்த வெள்ளி இலக்கிய மேடையில் இணைய வழியில் இணைந்திருக்கும் திருமதி கோவிந்தம்மாள், கவித்தேனி வசந்தகுமார் ஐயா, முரளி ஐயா, கு மா பா கபிலன் ஐயா, ஜெய்சக்தி அம்மா, கா உ கிருஷ்ணமூர்த்தி ஐயா, லிங்கராஜ ஐயா மற்றும் இணைய வழியில் இணைந்திருக்கும் இணைய போகும் சான்றோர் பெருமக்களையும் வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். இனி இந்நிகழ்ச்சியை தொடர இக்கருத்தரங்க தலைமை திரு நெல்லை தீபன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். கருத்தரங்கத்தை தொடங்குவதற்கு முன்னால் ஒரு அறிவிப்பு ஒன்று. நாளை இலக்கிய தேன்சாரல் அமைப்பிலே இதே ஐடி இதே பாஸ்வேர்டிலே ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்கு ஐயா கேஜிஆர் அவர்கள் தலைமை வகிக்கிறார். அதனுடைய அழைப்புதலை உங்களுக்கு இப்பொழுது காட்டுகிறேன். பதிமூணு 7/2024 அன்று மாலை 5 மணிக்கு அந்த கூட்டம் நடைபெறுகிறது. தமிழ் வாழ்த்து கவிஞர் ரமணி பாலசாமி அம்மா அவர்களுடைய பாடலோடு தொடங்குகிறது. வரவேற்புரை நாவலாசிரியர் திருமதி ஜெயசக்தி அவர்கள் அளிக்கிறார்கள். கருத்தரங்கத்தினுடைய தலைவர் ஐயா கவிஞர் KG ராஜேந்திர பாபு அவர்கள், சிறப்புரை திரு தமிழ் இயலன் அவர்கள். நான் ஒரு IAS அகாடமியினுடைய
இயக்குனர். தலைப்பு இன்றைய கவிதைகள் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார். அதைத் தொடர்ந்து ஒரு கவியரங்கம் நடைபெற இருக்கிறது தன்னம்பிக்கை என்ற தலைப்பிலே. அதற்கு தலைமை ஏற்பவர் ஐயா கவிஞர் பூமாப்பா கபிலன் அவர்கள். நன்றியுரை கவிஞர் ஹரிஷ் சின்னராஜன் அவர்கள் வழங்குவார். அனைவரும் வருக என்று கேட்டுக்கொள்கிறோம். உச்சங்கம் கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்களெல்லாம் அமைத்த பெருமாட்டி வேண்டுகின்ற பொழுதெல்லாம் விளைகின்ற நித்திலம் தோண்டுகின்ற பொழுதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழ் என்ற கவியரசருடைய வரிகளாலே தமிழ் அன்னையை வணங்கி இந்த கருத்தரங்கத்தை தொடங்கி வைக்கிறோம். ராமாயணம் என்பது சொல்தோறும் சரி, தொடர்தோறும் அல்லது பெயர்தோறும் மிக்க சுவை பொதிந்த ஒரு காப்பியம். அவருடைய பாடலில் ஒவ்வொரு சீருமே கவிச்சுவையை தரும் என்று பேராசிரியர் சுப மாணிக்கனார் அவர்கள் சொல்லுவார். அவரது நோக்கிலே கல்வியில் பெரியவன் கம்பன் என்பது மட்டுமல்ல, காப்பியத்தில் பெரியவனும் கம்பன் தான். ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், அனுமன் சென்று இலங்கைக்கு தீ வைக்கிறான். அந்த தீ பரவி பரவி ராவணன் வீட்டிலும் அந்த தீ பரவுகிறதாம். அதை சொல்ல வருகிற போது கம்பர் சொல்லுவார், ஊரை முற்றுவித்து ராவணன் மனை புக்கது உயர்த்தி என்று சொல்லுவார். அந்த தீ கொடுந்தீ இல்லையாம், உயர்த்தி, அநியாயத்தை அழிக்க வந்த தீ என்பதால் கம்பன் அந்த வார்த்தையை பயன்படுத்துவான், உயர்த்தி என்று சொல்லுவான். இந்த காப்பியம் என்பது எல்லோரும் படித்து படித்து மகிழத்தக்க ஒரு காப்பியம். மொழி பெயர்ப்பு காப்பியம் அல்ல. அந்த மொழி பெயர்ப்பு காப்பியம் என்பது கம்பனின் கைப்பற்றவுடன் மொழி பிறப்பு காப்பியமாக மாறிவிட்டது. அதுதான் உண்மை. கதாபாத்திரங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் எல்லாமே தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட, தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை பறைசாற்றக்கூடிய, தமிழர்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் இந்த காப்பியத்திலே பொதிந்து நமக்கு தருகிறான் கம்பன். ஒரு முறை பாண்டிய மன்னர் பொய்யாமொழி புலவரை பார்த்து, நீர் ஒரு நல்ல புலவர் என்று சொன்னாராம். அதற்கு அவர் பதில் சொன்னாராம், அறம் உரைத்தானும் புலவன், முப்பாலின் திறம் உரைத்தானும் புலவன், குறு முனிதானும் புலவன், தரணி பொறுக்குமோ யானும் புலவன் எனேன் என்றார். சிவபெருமானும் புலவன், சங்கத்தினுடைய தலைவன் அல்லவா, மதுரை தமிழ் சங்கத்தினுடைய தலைவன், அவனும் புலவன், அகத்தியரும் புலவர், முப்பாலின் திறம் உரைத்த வள்ளுவரும் புலவர், இவர்கள் மத்தியிலே என்னையும் புலவன் என்று சொல்லுகிறீரே என்று சொன்னாராம். அந்த காலகட்டத்திலே கம்பன் இல்லை என்றே தோன்றுகிறது. இல்லை என்று சொன்னால் கம்பனை விட்டிருக்க மாட்டார். அப்படி ஒரு அருமையான ஒரு பாடல். தமிழ் நாவலர் சரிதை என்று ஒரு அமைப்பிலே அந்த கவிதை வரும். இன்றைய கருத்தரங்கத்திலே இரு படலங்களை எடுத்து வைத்துக் கொண்டு அம்மா பிரபாவதி ராஜா அவர்களும் புதிய செல்வராஜன் ஐயா அவர்களும் 2 பேரும் பேச இருக்கிறார்கள். இந்த காப்பியம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காப்பியம். ஆரண்ய காண்டம் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆரண்யம் என்றால் காடு என்று பொருள். காட்டிலே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள். இது விராதன் வதை படத்திலிருந்து தொடங்கி சபரி பிறப்பு நீங்கு படம் வரை இது முடியும். ராமாயண காப்பியத்தினுடைய வளர்ச்சிக்கு இது 2வது திருப்புமுனை. முதல் திருப்புமுனை கூனியால் நடந்தது. அடுத்த திருப்புமுனை இப்பொழுது சூர்பனகையால் நடைபெற இருக்கிறது. அதனால் இது மிகவும் முக்கியமான ஒரு படலம், சூர்பனகை சூழ்ச்சி படலம் என்பது. நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், முதலில் கைகேயி தயரதனிடம் வரம் வாங்குகிறார் அல்லவா, ராமனை அழைத்து என்ன சொல்கிறாள் என்பதை சற்று நினைத்து பாருங்கள். ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள, பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும், நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவ மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள் என்று சொல்லுவாள். நீ ஜடாமுடி வளர்த்து கொண்டு புண்ணிய நதிகளில் எல்லாம் நீராடி நீ வர வேண்டும் என்று ராமனுக்கு சொல்லுவாள் கைகை. ஆனால் ராமன் காட்டுக்கு வந்ததன் நோக்கம் அதுவல்ல. தவம் செய்வதோ அல்லது புண்ணிய நதிகளில் நீராடுவதோ
ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அதனுடைய நோக்கம் அவர் பரம்பொருளை அடைய வேண்டும் என்பது. ஆனால் இங்கே பரம்பொருளே ஒரு மனிதனாக வந்திருக்கிற காரணத்தாலே அவன் தவம் செய்யவோ அல்லது புண்ணிய நதிகளில் நீராடவோ வரவில்லை. அரக்கர்களை அழிக்க வேண்டும், தூயவர் துன்பத்தை துடைக்க வேண்டும், தீயவர்களை அழிக்க வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கம். அந்த நோக்கத்தோடு வந்திருக்கிற ராமனுக்காக இந்த கதையை நகர்த்துகிறாள் சூர்பனகை. அப்படி நகர்த்துகிற போது அவளுடைய புத்திசாலித்தனம் என்பது மிகவும் அருமையான ஒன்று. எப்பொழுதுமே நன்மை மேல் நன்மை செய்பவர்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை தீயவர்களுக்கு தீமை மேல் மிகுதியாக இருக்கும். கைகேயிக்கும் அப்படிதான் இருந்தது. மனம் தளர மாட்டார்கள், தீமையை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். அதே போல இங்கே சூர்பனகையினுடைய மூக்கு அறுபட்டு விட்டது. உடனே ஓடி போய் அவளுடைய இன்னொரு சகோதரன், அது இன்னொரு வழியில் சகோதரன், அவன் கரண் என்பவன், அவனிடம் போய் அந்த மூக்கை காட்டுகிறாள். அவனுக்கு கோபம் வருகிறது. ராமனுடன் போர் தொடுக்கிறான். ராமன் அவர்களை எல்லாம் அழித்து விட்டான். ஆனால் இப்பொழுது சிந்திக்கிறான், ராவணனிடம் சென்று மூக்கை காண்பித்தால் அவனுக்கு கோபம் வராது. ஏனென்று கேட்டால் கரண் அவ்வளவு அறிவுடையவன் அல்ல, ராவணன் மிக்க அறிவுடையவன். இது எதனால் நிகழ்ந்தது என்பதையெல்லாம் அவன் விசாரிப்பான். இதையெல்லாம் நன்றாக சிந்திக்கிறாள் சூர்பனகை. அதிகமான புத்தி வேண்டும். தீமை செய்பவர்களுக்கு, பொய் சொல்பவர்களுக்கும் அதிகமான நினைவாற்றலும் வேண்டும், அதிகமான அறிவு கூர்மையும் வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மன்னனிடம் ஒரு பதவிக்காக 2 பேர் நேர்முக தேர்வுக்கு வந்திருந்தார்களாம். என்ன கேள்வி கேட்டாலும் 2 பேரும் சரியாக பதில் சொல்கிறார்கள். அப்பொழுது அரசன் மந்திரியை பார்க்கிறான். மந்திரி சொல்கிறார், மன்னா, நீங்கள் உத்தரவிட்டால் நான் சரியான நபரை நான் காட்டுகிறேன் என்று சொல்கிறான். சரி, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்கிறார் அரசன். இப்போ 2 பேரையும் அழைத்து ஆளுக்கு ஒரு மூடையை கொடுத்து ஒரு 15 மைல் நடந்து அங்கு ஒருவரிடம் கொண்டு சேர்ப்பிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அவர்கள் அதன் உள்ளே என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள். ஒன்றுமில்லை, ஒவ்வொரு மூடையிலும் 100 முறுக்கு வைத்திருக்கிறேன், இதை நீங்கள் அவரிடம் கொண்டு சேர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார். கொண்டு சேர்ப்பித்து விட்டார்கள். ஒருவனுடைய மூடையிலே 99 முறுக்குகள் தான் இருந்தன. இன்னொருவனை இவர் தேர்ந்தெடுத்து விட்டார். அரசன் கேட்கிறார், அவன் ஒரு முறுக்கை தின்று விட்டான் என்பதால் அவனை நீங்கள் விட்டு விட்டீர்களா என்று கேட்கிற போது அவர் சொல்கிறார், இல்லை இல்லை, ஒரு முறுக்கு குறைந்தது அவனிடம். இன்னொருவனை அழைத்து கேட்டேன், பசி எடுத்திருக்குமே, 15 மைல் நடந்திருப்பாயே, நீ எப்படி உன்னிடம் முறுக்கு குறையாமல் இருக்கிறது என்று கேட்டேன். அவன் சொன்னான், ஐயா, நானும் சாப்பிட்டேன், ஆனால் ஒரு முறுக்கை எடுத்து சாப்பிடாமல் ஒவ்வொரு முறுக்கிலும் ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டேன் என்று சொன்னான். அப்படி அவனுக்கு ஒரு அறிவு இருக்கிற காரணத்தால் நான் அவனை தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொன்னாராம். அப்படிப்பட்ட அறிவாளி சூர்பனகை. அதனால்தான் வந்தவுடனே சொல்கிறாள், என் மூக்கை அறிந்து விட்டார்கள் என்று சொல்கிறாள். யார் அறிந்தது என்று கேட்கிறான். 2 மானிடர்கள் அறிந்து விட்டார்கள் என்று சொல்கிறார். மானிடர்களுக்கு இவ்வளவு ஆற்றலா என்று ஆச்சரியப்படுகிறான். நாளை இது ஒரு பிரச்சனையாக உருவெடுத்தால் அவர்களை எப்படி எதிர்கொள்வது? இப்படி ஆற்றல் உள்ள மானிடர்களை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்று வருத்தமுறுகிறான் ராவணன். இவற்றையெல்லாம் சிந்தித்து விட்டு பிறகுதான் கேட்கிறான், நீ செய்த குற்றம் என்ன என்று கேட்கிறான். அதுவரையில் அவன் ஒரு நல்ல மனிதனாகத்தான் இருக்கிறான், நல்ல அரசனாகத்தான் இருக்கிறான். அப்பொழுதுதான் சூர்பனகை சிந்திக்கிறாள், ராவணனுடைய வாழ்வில் மென்மையான பகுதி எது? அதை தொட்டால் இவன் மடிவான் என்ற ஒரு எண்ணத்திற்கு வந்து, ராவணனுக்கும் சரி சூர்பனகைக்கும் சரி 2 பேருக்குமே இருக்கிற அந்த மென்மையான பகுதி எது என்று கேட்டால் காம வெறி. அதனால் என்ன சொல்கிறாள்? அந்த காம வெறியை தூண்டக்கூடிய செய்திகளை எல்லாம் சொல்கிறாள். ஆனால் அதன் உள் நான் போக விரும்பவில்லை, பேச்சாளர்களுக்கு அந்த தலைப்பில் பாதிப்பு ஏற்படும் என்பதால். இப்பொழுது அம்மா பிரபாவதி ராஜா அவர்கள், அம்மா அவர்கள் MA BEd படித்திருக்கிறார்கள். ஜெர்மனி தமிழருவி வானொலியிலே ஒவ்வொரு வாரமும் கவிதை வாசித்துக் கொண்டிருக்கிறார். சங்க இலக்கியத்திலே உள்ள பெண்பால் புலவர்களை பற்றி ஒவ்வொரு வாரமும் உரையாற்றி கொண்டிருக்கிறார். அவர் பெற்ற விருதுகள் தமிழ் சுடர், கவிதை பறவை, திருக்குறள் செல்வம், நிறைய
இலக்கிய அமைப்புகளிலே உறுப்பினராக இருக்கிறார். அம்மா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலகம் யாவையும் தாமுள வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. வெற்றிகரமாக நடைபெற்று வரும் வெள்ளி இலக்கிய மேடை 102வது நிகழ்விலே பங்கு கொள்வதில் நான் பேருவகை கொள்கிறேன். முதலாவதாக நமது வெள்ளி இலக்கிய மேடையின் நாயகர் திரு KG ராஜேந்திர பாபு ஐயா அவர்களுக்கும், வெள்ளி இலக்கிய மேடையில் ஆஸ்தான பாடகி தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மா அவர்களுக்கும், அழகாக அமைதியாக தனது குரலில் நம்மை நெறிப்படுத்தி வரும் சகோதரி கமலா நேரு அம்மா அவர்களுக்கும், தொழில்நுட்பத்திலே தனது தனித்திறத்துடன் சிறப்பாக செயல்பட்டு வரும் RC குமரன் ஐயா அவர்களுக்கும், தலைமை ஏற்று சிறப்பாக வழிநடத்தும் நமது நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கும், மாரீசன் வதைப்படலம் என்ற தலைப்பிலே உரையாட வந்திருக்கும் கவி தென்றலாக வலம் வந்து இன்று தனது கவித்திறனால் மின்னொளி பரப்பி பொன்னொளி கவிஞராக நம்மிடையே மிளிர்கின்ற திரு பொதிகை செல்வராசன் ஐயா அவர்களையும், இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் நான் வாழ்த்தி வணக்கம் தெரிவித்து இன்றைய நிகழ்விற்குள் செல்கிறேன். சூர்ப்பனகையின் சூழ்ச்சி படலம். சூர்ப்பனகை ஒரு சிறிய விளக்கம், சூர்ப்பனகையின் பாத்திரத்தை ஒரு சிறு குறிப்பாக பார்த்துவிட்டு அப்புறம் சூர்ப்பனகையின் படலத்திற்கு செல்லலாம். சூர்ப்பனகை விஸ்ரவைக்கும் அவரது இரண்டாவது மனைவி கேசுகைக்கும் பிறந்தவள். இவளுடைய சகோதரர்கள் ராவணன், கும்பகர்ணன், வீடனன். இவள் கணவன் காலகேயரை சார்ந்த வித்யுத்சிகுவன். ராவணன் காலகேயருடன் போரிட்ட போது வித்யுத்சிகுவன் கொல்லப்பட்டான். கணவனை இழந்த சூர்ப்பனகை ராவணனிடம் முறையிட, அவளுக்கென தண்டகாரண்யத்தில் ஒரு பகுதியில் ஓர் அரசு உண்டாக்கி அதில் அவள் சிறப்புடன் இருக்க கூறி தூடனனை சேனாதிபதியாக ஒரு பெரும் படையும் அவளுக்கு துணையாக்கினான் ராவணன். ஆனால் அவள் அதில் திருப்திப்படவில்லை. அரக்கர்களை அழிக்க வேண்டும் என்று சூளுரைத்தாள் என்றும் ஒரு கதை உண்டு. தன் தாய்மாமன் மகனாம் கரணையும் 3 தலை கொண்ட திரிசரா என்பவனையும் சூர்ப்பனகைக்கு துணையாக்கி அவள் விருப்பப்படி இருக்கும்படி செய்தாள். அங்கு குடியிருந்து மக்களை வருத்தி இன்புற்றி வந்தாள் சூர்ப்பனகை. அப்போது அவள் பஞ்சவடியில் சீதையுடன் வாழ்ந்த ராமனின் திருமேனி அழகை கண்டு பெரும் காமம் கொண்டு அழகிய பெண் வடிவத்துடன் அவரிடம் சென்று தன்னை கூடுமாறு வேண்டினாள். அதற்கு ராமன் உடன்படாமல் போகவே, அவ்வாறு தன்னை ராமன் மறுத்ததற்கு காரணம் அவன் மனைவி பேரழகியாக இருப்பதனால்தான் என எண்ணி சீதையை எடுத்து மறைத்து வைத்தால் ராமனுடன் தான் கூடி வாழ முடியும் என நம்பினாள். மறுநாள் காலையில் ராமன் வெளியே சென்ற போது சீதையை கவர தொடர்ந்து சென்றார். லக்குவனன் அதை கண்டு வெகுண்டு அவள் கூந்தலை பற்றி மூக்கு, காது, மார்பு ஆகிய உறுப்புகளை அறுத்து திருப்பி அனுப்பினார். பெண் கொலை பாவம் என எண்ணி அவளை கொல்லாது விட்டான். பேரோளமிட்டு சூர்ப்பனகை ராமனிடம் தன்னை மனம் செய்ய வேண்டினாள். ராமன் தம்பிக்காவது தன்னை மனமுடிக்குமாறு வேண்டினாள். அதனால் சற்றும் பயன் பெறாமல் ராமன் அதனை ஒத்துக்கொள்ளாத காரணத்தினால் அவர்களால் விரட்டப்பட்டாள். திரிசரா, தூடனன், கரன் இவர்கள் சூர்ப்பனகைக்கு ஏற்பட்ட அவமானத்திற்காக வெகுண்டெழுந்து ராமனை எதிர்த்து போராடி மடிகிறார்கள். சூர்ப்பனகை அவர்களை அழிக்க உடனே தன் அண்ணன் ராவணனிடம் செல்கிறார். கம்பராமாயணத்தில் ராவணன் அறிமுகமாகும் படலமும் இந்த சூர்ப்பனகை சூழ்ச்சி படலத்திலே தான் வருகிறது. ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சீதை கதாபாத்திரத்தையும், எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு சூர்ப்பனகை கதாபாத்திரத்தையும் நமக்கு காட்டுகிறார் கம்பர். ஒரே குடும்பத்தில் ராவணன் சூர்ப்பனகை எதிர்வரை பாத்திரமாகவும் வீடனன் நீதியை விரும்பும் நல்வழி பாத்திரமாகவும் படைக்கப்பட்டுள்ளது. சூர்ப்பனகையின் சூழ்ச்சி படலம் காப்பிய போக்கில் நல்லதோர் திருப்பம் ஏற்படும் வலுவான படலம் இது. முன்னர் ராமன் முடியிழக்க கைகேயி என்ற பெண் காரணமானது போன்று
இப்போது ராமன் தன் மனைவி சீதையை பறிகொடுக்க மற்றொரு பெண் காரணமாவது என்ற சிறந்த முறையில் அந்த படலத்தை நமக்கு கண்முன்னே காட்டுகிறார் நமது கம்பநாடார். இப்படலத்தில் நாம் தெரிந்து கொள்வது, சூர்பனகையை இலங்கை வந்தபோது ராவணன் எப்படி இருந்தான் என்ற நிலை. சூர்பனகை இலங்கை வந்தபோது ராவணன் இருந்த நிலையில் இந்த படலம் தொடங்குகிறது. சூர்பனகையை கண்ட இலங்கை மாந்தரின் நிலை என்ன என்று அடுத்ததாக, அண்ணன் ராவணன் அடிகளில் அறைக்கு அவள் வந்து அவன் காலடியில் வீழ்ந்தல். அடுத்து, யார் செய்தது இது என ராவணன் வினவுதல். ராவணனிடம் அவள் நடந்தது கூறுதல். சூர்பனகை ராம லக்ஷ்மணரை குறித்தும் கூறுதல். ராவணன் தன்னையே பழித்து மொழிதல். இத்தனை நடந்தும் நாம் என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லையே என்று. சூர்பனகை நடந்தது நவிழல். அடுத்ததாக லக்ஷ்மணரை என்ன நடந்தது என்பதை கூறுகிறார். அதை கேட்ட ராவணன், நீ செய்த பிழை என்ன என்று கேட்கிறான். சீதையின் அழகை சூர்பனகை விரித்து உரைக்கிறார். ராவணனுக்கு மோகவெறி தலைக்கு ஏறுகிறது. ராவணனுக்கு முற்றிய காமநோய் வருவதாக சூர்பனகை சீதையை வர்ணிக்கிறார். ராவணன் ஒரு குளிர்ச்சோலை அடைதல். ராவணன் சந்திரனை புணரும்படி கூறுதல். ராவணன் நிலவை பழித்தல். ராவணன் ஆணைப்படி பகலவனும் வருதல். கதிரவனை போகச் சொல்லி கவின் நிலவை வரச் செய்தல். பிறையை குறை கூறுதல். இருளினை ஏசுதல். அவன் குழப்பமான நிலையில் இருப்பதனால் சூரியனை, சந்திரனை, இருளினை அனைத்தையும் ஏசுகிறார். சீதையின் தோற்றத்தை அவள் வர்ணிக்கிறார். ராவணன் சூர்பனகை உரையாடல். ராவணனும் சூர்பனகையும் என்ன செய்வது என்று உரையாடுகிறார்கள். சந்திரகாந்த மண்டபம் என்று திரும்பும் ராவணன் தென்றலை சீறுதல். ராவணன் மாரீசனை அடைதல் என்ற பாகத்துடன் இது முடிகின்றது. பாடலை பார்ப்போம். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்று கூறுவார்கள். இங்கு கம்பன் படைத்த பாத்திரங்கள் நம்முடன் கவி பாடுகின்றன. சூர்பனகையை தன் குற்றம் மறைத்து தனக்கு பகையாகிவிட்ட ராம லக்ஷ்மணனை பழி தீர்க்க நினைத்து ராவணனை உளப்படுத்தும் முயற்சி மேற்கொள்கிறார். எனவே இந்த படலம் சூர்பனகை சூழ்ச்சி படலம் எனப்படுகிறது. சூர்பனகை அலங்கோலமாக வருங்கால் ராவணன் அவைக்களத்தில் அமர்ந்திருந்த மாட்சியுடன் இப்படலம் தொடங்குகிறது. இறைத்த நெடும் படை அரக்கர் இறந்ததனை மறந்தனள் போர் இராமன் துங்க வரை புயத்தினிடை கிடந்த பேராசை மனம் கவற்ற ஆற்றாலாகி திரைப்பறவை பேர் அகழி தின்னகரில் கடிது ஓடி சீதை தன்மை உரைப்பெண் என சூர்பனகை வர இருந்தான் இருந்த பரிசு உரைத்தும் மன்னோ என்ற பாடல். ராமன் கொண்ட காமத்தால் எண்ணற்ற வீரர்களின் மரணத்தையும் மறந்தாள். ராமனை அடைவதற்கு சீதை தடை என கருதியே அவளை குறித்து ராவணனிடம் பேச அவள் மறக்கவில்லை. இதற்காகத்தான் இங்கு வருகிறாள். பின்னர் ஏற்படவிருக்கும் வீழ்ச்சிக்கு முரணாக நகரின் திண்மையையும் ராவணன் மாட்சிமிக்க வீற்றிருப்பையும் சொல்லத் தொடங்குகிறார் கம்பர். முதல் ராவணன் அறிமுகமாகும் இந்த படலம். நிலையிலா உலகினிடை நிற்பவனும் நடப்பனவும் நெருகின் ஈந்த மலரின் மேல் நான்முகர்க்கும் வகுப்பு அரிது நுனிப்பது ஒரு வரம்புயில் ஆற்றல் உழைவு இலா வகை இழைத்த தருமம் என நினைந்த எலாம் உதவும் தச்சன் புலனெல்லாம் தெரிப்பது ஒரு புனை மணி மண்டபம் அதனில் பொலிய மண்ணோ. ராவணனின் மணிமண்டபத்தை கூறுகிறார். நிற்பதும் நடப்பதும், இந்த நிற்பனவும் நடப்பனவும் என்றதும் நமக்கு ஞாபகம் வருவது, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே நினைப்பதும் நிகழ்வதும் நின்னருளாலே. இந்த பாடல் எனக்கு நினைவுக்கு வந்தது. நிலையற்றதான உலகத்தில் நிலை நிற்கும் இயல்புடைய தாவர பொருட்களையும் சங்கம பொருட்களையும் முறையாக படைத்த ஒண்டி கமலத்தின் மேல் அமர்ந்த பிரம்மனுக்கும் படைத்ததற்கு அரியதாகவும் நுட்பமாகவும் அறிகிற ஒப்பற்றதும் அளவற்றதும் ஆகிய வல்லமையால் அறத்தினை போன்று தீமை தராத வகையில் செய்யப்பட்ட நினைத்ததெல்லாம் நடக்கும் என்ற அனைத்தையும் நினைத்தபடி உண்டாக்கி தரவல்ல தெய்வ தச்சனாகிய விஸ்வகர்மாவின் சிற்ப நூல் அறிவு முழுவதையும் எடுத்து காட்டுவதாகிய
ஒப்பற்ற மணிகள் குயிற்று செய்யப்பட்ட சபை மண்டபத்திலே அம்மண்டபம் அழகு பெறுமாறு ராவணன் அமர்ந்திருந்தான். புலியின் அதழ் உடையானும் பொன்னாடை புனைந்தானும் பூவினானும் நலியும் வளர்த்தார் அல்லர் தேவரின் இங்கு யாவர் இனி நாட்டல் ஆவார். மெலியும் இடை தடிக்கு முலை இழந்தோல் சேயரி கண் வென்றி மாதர் வலிய நெடும் புலவியினும் மணங்காத மகுட நிறை வயங்க மன்னோ. தேவர்களுக்குள்ளே புலியின் தோலை ஆடையாக விடுத்த சிவபெருமானும் பொன்மயமான பீதாம்பரத்தை அணிந்துள்ள திருமாலும் உந்தி தாமரையில் வசிக்கும் பிரம்மனும் வருத்தும் வலிமையுடையவராக மாட்டார். இவருக்கு எதிராக யார் வலிமையுடையவர்? இவ்வுலகத்தில் இனிமேல் வேறு எவர் ராவணனை வெல்லுதற்குரியவர்? மெல்லியதாய் விளங்கும் இடையும் கருத்து தோன்றும் மார்பகங்களையும் மூங்கிலுக்கு நிகரான இடம் தோலையும் சிவந்த வரிகளை உடைய கண்களையும் எவரையும் வெல்லும் தன்மையையும் கொண்ட மகளிரது உறுதியான நீண்ட ஊடகாலத்தும் தாழ்வுறாத மணிமொழிகளின் வரிசை ஒளி வீசி துலங்கும் வண்ணம் ராவணன் அமர்ந்திருந்தான். ராவணன் எப்படி இருந்தான் என்பதற்கான வர்ணனைகள். வண்டு அலங்கு நுதல் திசைய வயக்கலிச்சின் மறுப்பு ஒடிய அடர்ந்த பொன் தோல்வின் தலங்கள் உறவீங்கி ஊங்கு உதயமால் வரையின் விளங்க மீதில் குண்டலங்கள் குளவரையை வலம் பெறுவான் இரவி கொழுங்கதிர் சூழ்கற்றை மண்டலங்கள் 12 நாள் 5 ஆய்ப்பொலிந்த என் பயங்க மன்னோ. வண்டுகள் மொய்க்கின்ற நெற்றியினை உடையவனும் 8 திக்குகளில் உள்ளவனும் வலிமை மிக்க யானைகளின் கொம்புகள் முறியும்படி வன்மையுற தாக்கிய அழகிய தோள்கள் வானலாவும்படி பருத்து உயர்ந்து மேல் வளர்ந்த பெரிய உதய பருவதம் போல் ஒளி வீசும். அத்தோள்களின் மேலே செவிகளில் இருந்து தொங்கும் குண்டலங்கள் 20 வளமான கிரணங்கள் சரிந்து சூழ்ந்த கதிரவன் மண்டலங்கள் 12 மேருமலையை வளமாய் வர இருப்பதாய் விளங்கின என ஒளி வீசும் ராவணன் வந்திருந்தான் என்று அவனது ஆபரணங்களையும் சேர்த்து கூறுகிறார். வாழ்வுளா முழுமணிகள் வயங்கு ஒளியின் தொகை வழங்க வகிர குன்ற தோழியலாம் படி சுமந்த விட அரவின் பட நிறையின் தோன்ற ஆன்ற நாள் இலாம் புடை தயங்க நாம நீர் இலங்கையில் தான் நலங்க விட்ட கோள் எலாம் கிடந்த நெடுஞ்சிறை அன்ன நிறை ஆரம் குலவ மன்னோ. ஒளி வீசுகின்ற பெரிய ரத்தினங்கள் விளங்கும் ஒளிப்பிளம்பை பெரிதும் வீசி அளக்கவும் உறுதி வாய்ந்த மலை போன்ற தோள்கள் யாவும் பூமியை சுமக்கும் நஞ்சமிக்க ஆதிசேடனின் ஆகிய பாம்பரசனின் 1000 படங்களின் வரிசை போல் திகழவும் பெருமை தருகின்ற பெருமைக்குரிய விண்மீன்கள் யாவும் பக்கங்களில் விளங்கும் வண்ணம் அச்சம் தருகின்ற கடல் நீரால் சூழப்பட்ட இலங்காபுரியில் தான் அடைத்துவிட்ட கிரகங்கள் எல்லாம் தங்கியிருந்த பெரிய சிறைச்சாலையை போன்ற நிறைந்த சன்னவீரம் என்னும் ரத்தின மாலை விளங்கி தோன்றும் ராவணனின் வலிமையால் அவன் எல்லா நவக்கிரகங்களையும் கட்டி வைத்த ஆற்றலை குறிக்கிறது இந்த பாடல். மூவகை உலகினும் முதல்வர் முந்தையோர் ஓவலர் உதவிய பரிசின் ஓங்கல் போல் தேவரும் அவுணரும் முதலினோர் திசை தூவிய நறுமலர் குப்பை துண்ணவே. 3 உலகங்களிலும் தலைவர்களாக உள்ளவர்கள் முற்பட்டு வந்தவர்களாய் ஓய்வின்றி கொண்டு வந்த காணிக்கைகளின் குவியல் போல தேவர் அசுரர் முதலியவர்கள் அனைத்து திசைகளில் இருந்தும் ராவணன் மேல் சொரிந்த மலர் மழைக்கு அவன் முன்வைத்த பொன்மலர் குவியலை உவமை கூறினார். ராவணனின் வலிமையால் அவன் நவக்கிரகங்களை கட்டி வைத்த ஆற்றலை கொண்டவன் என்பதை குறிக்கும் இந்த பாடலில் கொஞ்சம் சித்தர்கள் ஒரு தேவ ஜாதியால் தவ போற்றலால் சித்தர்கள் அன்னோரும் ராவணனின் அவையிலே அவன் தவ பெருக்கத்தால் சிறியோர் ஆகினர். சித்தர்கள் சான்றோர்கள் அனைவரும் ராவணனின் அவையிலே சிறியோர் ஆகினர். கிண்ணர்களும் வணங்கி நிற்கின்றனர். ராவணன் வெற்றி தோள்களை தும்புரு என்னும் கந்தர்வர் மண் இசை பாடி புகழ்ந்தமை கூறினர். தும்புரு நாரதன் போலும் முனிவன் அவன் வீணை கலாவதி. ராவணன் கேட்டு மகிழ சாமவேதம் இசைத்தான். தேமறை என்றால் சாமவேதம் குறிக்கிறது. நாரதன் ஆத்மஞானம் அளிப்பவன், மனிதர் ஒற்றுமையை கெடுப்பவன் என்றும் பொருள் கூறுவர். நாரதன் வீணையின் பெயர் மகதி. மகதி என்று ஒரு இசைக்கலைஞர் இருக்கிறார். கோகர்ணா ஆசிரமத்தில் ஒவ்வொரு தலையாய் அரித்திட்டு ஓமம் செய்த பெருந்தவத்தால் வரபலம் பெற்றவன் ராவணன். சித்தர் சேர கிண்ணறர் இறைஞ அத்தனை பேரும் அவனுக்கு அடிபணிந்து நிற்க அந்த நிலையை பார்க்கும்போது எனக்கு திருப்பள்ளி எழுச்சி தொண்டரடி பொடியாழ்வார் பாடியதில் கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கருடர்கள் கந்தர்வர் கங்குழி எல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்க சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவான் என்ற அந்த பாடல் எனக்கு நினைவிற்கு வந்தது.
நாரதன் பார்க்க வருணன் எவ்வாறு செய்கிறான் என்றால், வீட்டுக்கு முன் அந்த மாளிகையின் முன் நீர் தெளித்து அதை சரி செய்கிறானாம். காலன் எப்படி வேலை செய்கிறான் என்றால், காலன் நாழிகை கணக்கு கூறுகிறானாம். ஒரு பெரிய முரசு ஒளி முழங்க உடனே அங்கு வந்து அந்த காலன் வந்து என்ன செய்ய வேண்டும், அடுத்து என்ன செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் சொல்கிறோம் அல்லவா, டைம் டேபிள், சிலபஸ், அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் வைத்திருக்கிறோம் அல்லவா, அது போல அவர்களுக்கு ராவணனுக்கு உரிய கால நடவடிக்கைகளை பற்றி கூறினானாம். அக்கினி என்ன செய்தான் என்றால், அகலில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு அதை கற்பூரம் வைத்து ஏற்றி வைத்தானாம். அணையாத விளக்காக அது எரிந்து கொண்டிருக்குமா. கற்பக தரு என்ன செய்தது என்றால், அவன் வேண்டியதையெல்லாம் கொண்டு வந்து அங்கே வைத்ததாம். கடவுள் கன்னிகள் வாழ்த்த என்றால் இது கங்கா, யமுனா, காவேரி என்று கூறுவோம் அல்லவா, அனைத்து நதிகளும் அங்கு வந்து அவனை வாழ்த்தியதாம். வாழ்த்தி அவனுக்காக அட்சதை போட்டது என்று கூறுவார்கள். அதை மலர்களும் தூவி அவனை வாழ்த்தினார்களாம். ஊர்வசி முதலியோர் ஆட. ஊர்வசி எப்படிப்பட்டவள் என்றால், சிற்பத்திற்கு உயிர் இருக்காது, ஆனால் சிற்பத்தில் உயிர் பெற்று எழுந்ததாக அவ்வளவு அழகான அந்த ஊர்வசி அங்கு நாட்டியம் ஆடினாலாம். ராவணன் தோலும் குண்டலமும் ஒளி வீச, மகுடம் பிரகாசிக்க, மண்டபம் ஒளியில் பொழிய, பார்வை வெள்ளத்தில் வீற்றிருந்தான், ஒளிமயமாக அங்கு வீற்றிருந்தான் என்று கூறப்படுகிறது. சூர்பனகையின் வருகை கண்ட இலங்கை துயரம் கொண்டது. அடுத்த படலமாக சுருக்கமாகத்தான் என்னால் சொல்ல முடிகிறது. சூர்பனகையின் வருகை கண்ட இலங்கை துயரம் கொண்டது எவ்வாறு என்று அடுத்த படலம் கூறுகிறோம். இவ்வளவு சிறப்புகளும் பெற்று கம்பீரமாக வீற்றிருக்கும் அந்த ராவணன் அரண்மனைக்கு அவனது தங்கை அந்த சூர்பனகை வருகிறாள் அல்லவா, அந்த நிலையை கண்டு அந்த இலங்கை மக்கள் என்ன நினைத்தார்கள் என்பதை இந்த பாடல் கூறுகிறது. தங்கையும் அவ்வழி தலையில் தாங்கிய செங்கையில் சோரியின் தாரை சேர்ந்து, இழி கொங்கையில் மூக்கிலல் குழகின் காதிலல், மங்குளின் ஒளிபட திறந்த வாயினள். ராவணன் தங்கையாகிய சூர்பனகை தலைமேல் சுமந்த சிவந்த கையை உடையவளும், இரத்த வெள்ளத்தில் சிவந்து பெருக்கும் மார்பை உடையவளும், மூக்கை இழந்தவளும், உலகணிந்த காதுகளையும் இழந்தவளும், மேகத்தின் இடிமுழக்கம் போன்று பல படி இடி முழக்கம் தோற்கும்படி ஓலமிட்டு, திறந்த வாயை உடையவளும், கொங்கை, மூக்கு, காது ஆகிய உறுப்புகளை லக்குவனால் இழந்த நிலையில் அங்கு வருகிறாள். முடையுடை வாயினல் முறையிட்டு ஆர்த்து எழு, கடையுக கடல் ஒளி காட்ட காந்துவாள், குடதிசை செக்கரின் சேர்ந்த கூந்தலால் வடதிசை வாயிலின் வந்து தோன்றினாள். இங்கு வடதிசை வாயிலின் வந்து தோன்றினாள் என்பது அந்த இடத்தை குறிக்கிறது. அந்த வனமானது அந்த இலங்கையின் வடப்புறம் இருந்து அவள் வருவதனால், சூர்பனகை வருவதனால் வடதிசை வாயிலின் வந்து தோன்றினள் என்று கூறுகிறார்கள். முடை நாற்றம் வீச வாயினால் தன் குறையை உறக்க கூறுகின்றவளும், யுக முடிவில் எழும் கடலின் ஆரவாரம் செய்து மனம் எரிகின்றவளும், மேற்கு திசையில் காணப்படும் அந்தி செவ்வானம் போல் சிவந்த கூந்தலை உடையவளுமாய் வடக்கு பக்கத்து அரண்மனை வாசலில் வந்து சேர்ந்தாள். முடை நாற்றம் வீசும் வாகினாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தவறுகளை செய்கிறாள், பொய் கூறப் போகிறாள் என்பதை அவளால் கேடுதான் விளைவிக்கும் என்பதால் முடை நாற்றம் வீசும் வாகினாள் என்று இங்கு குறிப்பிடப்படுகிறது. இலங்கைக்கு வடக்கில் உள்ள தண்டகவனத்தில் சின்னாபின்னமாக்கப்பட்டு சூர்பனகை வருதலால் வடதிசை வாயில் புகுந்து வருவதல் என்று கூறுகிறார்கள். இதை பார்க்கும்போது கிருஷ்ணனுக்கு கற்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ என்று கிருஷ்ணனை நாம் எவ்வாறு போற்றுகின்றோமோ, அதற்கு எதிர்ப்பாக இங்கு சூர்பனகையின் நடவடிக்கையால் அவள் உடை நாற்றம் வீசும் வாயினாள் என்று கூறப்படுகிறது. அடுத்து 19 பாடல்களில் அவள் நிலை பற்றி இலங்கை மக்கள் செய்யும் அடையும் துயரையை கூறுகின்றனர். இதுவரை காணாத ஒன்று இளைஞர்கோன் தங்கைக்கு நேர்ந்தல் கண்டு அரக்கர்கள் அதிர்ந்து போகின்றனர். ஓரிரு பாடல்கள் மட்டும் நான் குறிக்கிறேன். இந்திரன் மேலதோ உலகம் ஈன்ற பேர் அந்தனன் மேலதோ ஆழியானதோ சந்திர மௌலிபால் தங்குமே கொலோ அந்தரம் என்று நின்று அழல்கின்றார் சிலர். தீமையானது தேவேந்திரன் மீதும் உலகை படைத்த பிரம்மன் மீதும் அமையுமோ, சக்கரப்படை கொண்ட திருமால் மீதில் அமையுமோ, சந்திரனை முடியில் தரித்த சிவனிடத்தில் தங்கி அமையுமோ என்று சொல்லி நின்று மனம் கொதிக்கிறார்கள். குறித்து சொல்லத்தக்க பகைவர் ராவணனுக்கு யார் உள்ளார் என்று மக்கள் வினவிக் கொள்கிறார்கள். மூவகை உலகம் முற்றிலும் உள்ளடங்கும்படி இவ்வண்டகோலத்தில் உள்ளவர்களுக்கு
இவ்வாறு செய்தல் சாத்தியம் என்று வேறு கண்டத்தில் உள்ளவர் யாராவது இருப்பாரோ என்று அரக்கர்கள் பேசிக் கொள்கிறார்களாம். பித்துற்றார் பேரழிவை அறியாரா இவ்வாறு செய்திருக்கலாம் என சிலர் கருதினராம். பித்தன் யாராவது பித்துற்றவர் என்ன நடக்கும் என்று அறியாதவர்கள் இதை செய்திருப்பார்களோ என்று. இந்த நிகழ்வினால் மங்கள ஒளி முழங்கும் அந்த இலங்கையானது எவ்வாறு மாறியது என்று பாருங்கள். அந்த இலங்கை மத்தளம் வீணைகளிலிருந்து இசைக்கும் இனிய நாவத்திலிருந்து தன் வசமாக்கும் புல்லாங்குழல் இருந்து சங்கு எக்காலம் ஆகியவற்றிலிருந்து எப்போதும் எழுகிற மங்கள ஒளி வாராது. இதுவரை கேட்காத அழுகை ஓசையானது அப்பொழுது தோன்றி ஒலித்தது. மங்கள இசை மாறி அழுகை ஓசை இலங்கையில் ஒலித்ததாம். அப்படி என்றால் அதுவரை எவ்வளவு மங்களகரமாக மக்கள் சந்தோஷமாக இருந்திருக்கிறார்கள் என்பது நாம் அறிய முடிகிறது. இனி சூர்ப்பனகை நிலை கண்டு கண்ணீர் வெள்ளம் பொழிந்த கண்களோடு மது முதலியவற்றை ஒதுக்கிவிட்டு அவளை தழுவிச் சென்றனராம் சில அரக்கிகள். விலங்குகளுக்கு கூட துன்பம் அறியாத நாடாக ராவணன் ஆட்சியில் இலங்கை விளங்கியமை புலப்படுத்துகிறது இந்த பாடல். காலத்து ராவணனுக்கு மிக்க சிறப்புடைய வேல் மயனால் வழங்கப் பெற்றது என்பதும் வரலாறு. ராவணனின் திருவடிகளில் சூர்ப்பனகை விழுகிறாள். திருவடி அல்ல, ராவனின் கால்களில் சூர்ப்பனகை விழுகிறாள். அலர்ந்து புலம்பி அவனை என்னை காப்பாற்று என்று விழுகிறாள். ராவணனின் சீற்றம் மூடினது இருட்படலம் மூவுலகும் முற்ற சேடனும் வெறுக்கொடு சிறத்தொகை நெளித்தான் ஆடின குளக்கிரி அருக்கனும் வியர்த்தான் ஓடின திசைக்கரிகள் ஒம்பரும் ஒழித்தார். 3 உலகங்கள் முழுவதும் இருள் செறிந்து வந்தது. பூமி தாங்கும் ஆதி தேடனும் அச்சம் கொண்டு தன் 1000 தலைகளையும் ஒதுக்கினான். அவ்வளவு பயம் அவனுக்கு. ராவணனுக்கு சீற்றம் ஏற்பட்டதும் என்ன என்ன மாற்றங்கள் நடந்தது என்பதை கூறுகிறது. மலை தொகுதிகள் இடம்பெயர்ந்தன. சூரியன் தனக்கு ஏதேனும் கேடு வருமோ என ஐயப்பட்டான். திக்கு யானைகள் 5 ஓடின. ராவணன் கோலம் கருதி திங்களும் விண்மீன்களும் அக்கினியும் மறைய இருள் சூழ்ந்ததாகவும் அவன் எழுந்த அதிர்ச்சியில் ஆதிசேடன் மெலிந்ததாகவும் காலை மிதி தோன்ற மலைகள் நடுங்கியதாகவும் அவன் கோபம் எழ சூரியன் திக்கு யானைகள் தேவர்கள் திகைத்து ஒளிந்ததாகவும் கற்பனை செய்தார். பொங்கி எழும் தோலும் நெருப்பும் கண்களும் புறத்திடும் பற்களும் உயரும் புருவமும் சின அறிகுறிகள் நகரங்கள் எரிந்த என்ற தொடரில் எரித்த என்ற பலவின்பால் முனையிற்று இங்கு கூறப்படுகிறது. தெற்கு திசையனாகிய எமனுடன் அனைத்து தேவர்களும் நம் எல்லோருக்கும் இன்று ஒரு முடிவு காலம் வந்துவிட்டது என்று கருதினாராம். ராவணன் கேட்கிறான், யாவர் செயல் உனக்கு தீங்கிழைத்தது யார்? ராவணன் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த படலத்திலே முதலாவதாக ராவணன் கேட்கும் கேள்வி யாவர் செயல் இது என்று கேட்கிறான். மடித்த பில வாய்கள் தோறும் வந்து புகை முந்த துடித்த தொடர் மீசைகள் சுருக்கள உயிர்ப்ப கடித்த கதிர் வாழ்யரி எயிறு மின் கஜல மேகத்து இடித்த ஒரு ஒத்து உரறி யாவர் செயல் என்றான். சினத்தால் உதடுகள் துடிக்க மலை புகை போன்ற 10 வாய்களிலும் சினத்தை புகை பொங்கி வர கோபத்தால் துடிதுடிக்கும் அடர்ந்த மீசைகள் பொசுங்கிடும்படி பெருமூச்சு வெளிப்பட ஒளி வீசும் கூரிய பற்கள் மின்னல் போல் பிரகாசிக்க முகில்கள் ஓசை செய்து எழும் இடி முழக்கம் போல் பேரொளி செய்து இது யாருடைய செயல் என்று வினவினான். நடந்ததனைத்தும் கூறுகிறாள் சூர்ப்பனகை. கானிடை அடைந்து புவி காவல் புரிகின்றார் மீனுடை நெடுங்கொடியினோன் அணையர் மேல் கீழ் ஊனுடை உடம்பு உடைமையோர் உவமையில்லா மானிடர் தடிந்தனர்கள் வாழ் உருவி என்றார். கானகத்திற்கு வந்து பூமியை பாதுகாத்தும் பணிகளை மேற்கொண்டு இருக்கின்றனர். மகர மீன் கொடியை உடைய மன்மதனுக்கு நிகரானவர்கள். விண்ணிலும் மண்ணிலும் தசையால் ஆகிய உடம்பு படைத்தோர் எவரும் தமக்கு உவமையாக கூற முடியாத மானிடர் இருவர் வாளை உருவி இவ்வாறு அறிந்தனர் என்று சூர்ப்பனகை தன்னிலை கூறுகிறாள். செய்தனர்கள் மானிடர் என திசையனைத்தும் எய்த நகை வந்தது எரி சிந்தின கண் எல்லாம் நொய்து அலர் வழி தொழில் நுவன்ற மொழி ஒன்றோ பொய் தவிர் பயத்தை ஒழி புக்க புகழ் என்றார். மனிதர்கள் இவ்வாறு செய்தார்கள் என்று கூறவும் ராவணனுக்கு திசைகள் எல்லாம் எதிரொலிக்கும்படியாக நகைப்பு வந்தது. கண்களில் நெருப்பு பறந்தது.
அம்மனிதர்களில் துணிச்சலான செயல், அற்பமானது நீ கூறிய செய்தி, உண்மையானதுதானா? பொய்யை விட்டு சொல், அச்சத்தை உரிவாயாக, நடந்தவற்றை மெய்யாகச் சொல் என்று முடிந்தான். அப்பொழுதுதான் எனக்கு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவதல்லவா? அதனைத்தான் ராவணன் செய்கிறார். மனிதர் செயலின் உண்மையாய் இருக்க முடியாதே என்று கருதி இவ்வாறு கேட்டான். ராம லக்குவனை பற்றி சூர்பனகை ராம லக்ஷ்மணர்களை பற்றி சூர்பனகை ராவணிடம் கூறும் இந்த பாடல். மன்மதனை ஒப்பர் மணிமேனி வடமேருந்தன் எழில் ஒழிப்பர் எழில் அழிப்பர் திரள் தாளின் வழி தன்னால் என் அதனை இப்பொழுது இசைப்பது உலகு ஏழின் நல் மதம் அழிப்பர் ஓர் இமைப்பின் நனிவில்லால் மணிபோல் ஒளி வீசும் மேனி அழகால் காமனை ஒத்திருப்பார்கள். திறந்த தோள்களின் வலிமையை கணக்கிடால் வடக்கில் உள்ள மேருமலையின் மலையையும் வெற்றி பெறும் தோல்விகிற அசைவர் அவ்வாற்றல்களை இங்கே இப்போது விரித்து பேசி என்ன பயன்? கண்ணிமை பொழுதில் 7 உலகங்களின் வலிமை மிக்க ஒரு எல்லாம் மிக்க ஆற்றலோடு அழிக்க வல்லவர் அவர் ராம லக்ஷ்மணர். அழகு வலிமை இரண்டையும் இப்பாடலில் கூறினாள். முனிவரை தவிர பிறர் யாரையும் அவர்கள் வணங்க மாட்டார்கள் என்று அவரை பற்றி கூறுகிறார். மேலும் வற்கலையர் வார்க்கழலர் மார்பின் அணிநூலர் விற்கலையர் வேதம்புரை நாவர் தனிமையர் உற்கலையர் உன்னை ஓர் துகள் துணையும் உன்னார் சொற்கலை என தொலைவில் தூணிகள் சுமந்தார். ராமனும் லக்குவனனும் என்பர் என்றாள். ராவணன் தன்னையே பழிந்து மொழிதல். மருந்தனைய தங்கை மணிநாசி வடிவாளால் அறிந்தவரும் மானிடர் அறிந்தும் உயிர் வாழ்வார் விருந்து அணைய வாழொடும் விழித்து இறையும் வெல்காது இருந்தனன் ராவணனும் இன்னுயிரோடு இன்னும் என்று நான் அனைத்தும் தெரிந்தும் ஒன்றும் செய்ய இயலாமல் தெரிந்து போய்விட்டது என்று கூறுகிறார். மனிதர்கள் தீங்கிழைத்த பின்னும் அவர்களை மாய்க்காமல் இருக்கும் தன்னையே நொந்து கொள்கிறான் ராவணன். உலகத்து வீரர்கள் தலை இழந்தாலும் தங்கை மூக்கிழந்தமை நேராகவோ என்று தோன்றி உரைத்தான். என் தகுதிக்கு இது பொருந்துமோ என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். வாழும் தோளும் பிறவுமாம் வல்லமை பெற்றிருந்தும் பழிக்கு ஆளாகும் நிலை வந்ததோ? என் உள்ளமே உடலையும் துளைத்து பழி சென்று நின்றது என்று வெட்கமற்று ஏன் தடுமாறுகிறாய்? சோர்வடையாதே, உனக்கு அவமானம் சுமக்கும் எவ்வித துன்பமும் வேண்டியதில்லை. இனிமேல் பழியை தாங்க தலைகள் 10 உள்ளன, தோள்களும் பல உள்ளன என்று என கூறி சிரித்து நெருப்பு நெருப்பு என விழித்து பெருமலை சூழ்ந்த கானகத்தில் காவலில் நிலை பெற்ற கரண் முதலாகிய அரக்க வீரர்கள் பெருந்துணை ஏதும் இல்லாமல் எதிர்த்த அவ்விரு மனிதர்களை வாழ் பேசிக் கொள்ளவில்லையா என வினவினார். கரண் அவர்களை கொல்லவில்லையா? நீ ஏன் கரனிடம் கூறவில்லை என்று கேட்கிறார். இவள் கரனிடம் சொன்னதையும் அவளுக்கு அதை ராவணனிடம் வந்து கூறவில்லை என்பதால் ராவணன் கரண் என்ன செய்தான் என்று கேட்கிறான். சொல் என்று என வாயில் கேட்டார். தொடர்ந்து 7 சேனையோடும் கல் என்ற மலையில் சென்றார் கரண் முதல் காளை வீரர். எல் 1 கமல செங்கன் ராமன் என்று இசைத்த ஏந்தல் வில் 1 கடிகை 3 ஏறினர் விண்ணில் என்றாள். ராமன் வில்லாற்றல் விலங்கு சென்றவர் 3 நாழிகையில் மடிந்தார் என விரைவு தோன்ற கூறினால் இந்த நிலையிலும் கூட ராமன் அழகிலும் வீரத்திலும் சொற்ப நகை கொண்ட கவர்ச்சி தெளிவாக விளங்குகிறது. நீ செய்த பிழையாது என்று கேட்கிறான். ஆயிடை எழுந்த சீற்றத்து அழுந்திய துன்பமாறி தீயிடை உகுத்தனையின் சீற்றத்திற்கு ஊற்றம் செய்ய நீயிடை இழைத்த குற்றம் என்னை கொள் நின்னை இன்னே வாயிடை இதழும் மூக்கும் வழிந்து அவர் கொய்ய என்றார். நீ என்ன குற்றம் செய்தாய்? ஏன் அவ்வாறு நடந்தது? என் வயின் உற்ற குற்றம் யாவர்க்கும் எழுதவனாத. இங்கு சமயத்திற்கேற்பவள் மாற்றி பேசுகிறார் பாருங்கள். என் வயின் உற்ற குற்றம் யாவர்க்கும் எழுதவனாத தன்மையன் ராமனோடு தாமரை தவிர போந்தாள். மின்வயின் மருங்குள் கொண்டால் வேவயின் மென் தோல் கொண்டால் பொன்வயின் மேனி கொண்டால் பொருட்டினால் புகுந்தது என்றார். முதனாக சீதையின் வர்ணனையை ராவணன் கேட்கிறான் சூர்பனகையின் மூலமாக. என் வயின் உற்ற குற்றம் சீதையின் அழகை சூர்பனகை விரித்துரைத்தல் என்னிடத்தில் நீண்ட பிழையாதனில் செய்த பிழையாதனில் தன் இருக்கையான தாமரை பூவை விட்டு
எத்தகைய திறன்மிக்க ஓவியனாலும் எழுத காட்ட முடியாத எழில்மிக்க ராமனுடன் வந்தவளும் மின்னல் இடை பெற்றவளும் மூங்கிலிடம் மெல்லிய தோள்களை பெற்றவளும் செம்பொனிடத்தில் தனி உடலை கொண்டவளுமான காரணமாக நேர்ந்தது என சொன்னாள். நான் உனக்காக ராமனுடன் வந்த கட்டழகியை கருதியதுதான் குற்றம் என மறைமுகமாக கூறினாள். நான் உனக்காக ராமனுடன் வந்த கட்டழகியை உனக்காக கவர்ந்து வரலாம் என்று நினைத்தேன் என்று மாற்றி கூறுகிறாள். இங்கு அதற்காகத்தான் இது நேர்ந்தது என்று அடக்கி கூறிய உண்மைகளால் சீதையின் அழகு ஒரு உண்மையில் அடங்குவதன்று. பிராட்டியின் ஒரு அழகு 5 நிமிடங்கள்மா 5 நிமிடங்கள். ஆரவள் அந்த பெண் யார் என்று கேட்டவுடன் சூர்பனகையும், ஐயனே, அவருடைய அல்குள் சக்கரம் பூட்டிய தேர் போலும் அவளுடைய மார்பகங்கள் தங்கத்தால் செய்யப்பட்ட உங்கிலிய செப்பு போலும் அவள் திருவடி பட பூமி புண்ணியம் செய்தது போலும் வியப்பு அது. அவள் பெயரோ சீதையாம் என சீதையின் அழகு நலன்களை உரைக்க தொடங்கினாள். ராவணன் ஆசை தீயை வளர்க்க நெய் சொரிந்தார் போல் இவ்வர்ணனைகள் அமைந்தன. காமரம் முரளும் பாடல்கள் என கனிந்த இன்சொல். தே மலர்ந்த நிறைந்த கூந்தல் தேவர்க்கும் அணங்குஆம். என்னை தாமரை இருந்த தையல் சேடி ஆம் தரவும் அல்லன் யாம் உரை வழங்கும் என்பது ஏழை பாலது அன்றோ. அவருடைய குரல் மதுவை போல் மயக்கமூட்டும் இனிய மொழிகள் காமரம் என்னும் பன்னிசை கமலும் பாடலை ஒக்கும் என்று பல வேறாக சீதையை புகழ்ந்து கூறுகிறார். அழகிய சொற்களை அமுதத்தில் இருந்து முகத்தெடுத்துக் கொண்ட மங்கையின் கூந்தல் மேகத்தை நிகழ்க்க முடியாது தாழ்ந்த கூந்தலோ மழைப்போர் போன்றிருக்கும் பாதங்கள் செம்பஞ்சினை போன்றிருக்கும் விரல்கள் சிவந்த பவளத் துண்டுகள் போல் அழகானவை, முகம் கலங்கமற்ற தாமரை பூ என்று வர்ணித்துக் கொண்டே போகிறார். சீதையை கவரும் ஆற்றல் மன்மதனுக்கு இல்லை என்று சொல்லி அதனை செய்யுமாறு ராவணனை மறைமுகமாக தூண்டுகிறாள். ராவணனுக்கு மோகம் வெறி தலைக்கு ஏற தெய்வ மதங்களிலும் சீதை உயர்ந்தவள் என சுட்டிக்காட்டினால், இன்னும் சீதையை ராவணன் அடையாது போதும் பெற்றாய் என இறந்த காலத்தில் பேசினார். அவளை அடைய வேண்டும் விரைவில் உணர்த்தும் முறைகளையும் ராவணன் நினைத்தால் அவளை அடைவது மின்னலை வெற்றி கொள்ளும் மெல்லிய இடையை பெற்று வெப்பம் மிகுந்த அந்த அவரது இதை கூறுகிறார்கள். அடுத்து இதனையும் கேட்டு, ராவணனுக்கு மோகவெறி தலைக்கேறியதால் உனக்கு நான் நன்மை செய்தவள் ஆகிறேன். மாறாக கூறுமிடத்து உன் அரண்மனையில் வாழ்கின்ற கிளிபோல் மிரட்டும் உன் மகளிர் அனைவருக்கும் தீமையை விடுவிப்பேன் என்று கூறுகிறாள். 10 முகங்களும் தங்கைக்கு விடுவிக்கப்பட்ட துன்பம் கருதி எழுந்த சினம், வீரம், கொதிப்பு என்பதெல்லாம் காமத்தால் வெற்றி கொள்ளப்பட்டது. சீதையை தான் கண்டது ஆசையின் உருவ வெளிப்பாடு. காற்றை பிடித்து ராவணன் ஆணையிட்டான். ராவணன் ஆணையின் வலிமையும் அமைச்சர் அறிவின் வலிமையும் சேர்ந்ததால் ஏதாகும். வந்த மந்திரிகளோடு மாசு அற மனத்தின் எண்ணி சிந்தையில் இணைந்த செய்யும் செய்கையால் தெளிவுகள் நெஞ்சன் அந்தரம் செல்வது ஆண்டு ஓர் விமானத்தில் ஆறும் இன்றி இந்தியம் அடக்கி நின்ற மாரீசன் இருக்கையை சேர்ந்தான். அடுத்த கட்டமாக செய்ய வேண்டியதை அவன் மாரீசனிடம் போய் ஆரம்பிக்கிறான் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, சிறப்பான உரை. இந்த அரை மணி நேரம் பேசுவதற்கு நீங்கள் எவ்வளவு நேரம் தயார் செய்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். மிக்க அருமையான உரை. அங்கே இலங்கையிலே முதலாக அழுகை குரல் கேட்டது என்று சொன்னதெல்லாம் மிகவும் அருமையாக இருந்தது. நான் இந்த பகுதியிலே சில நயங்கள் உள்ள பாடலையும் சில முக்கியமான செய்திகளையும் மட்டும் உங்களுடைய பார்வைக்கு நான் தருகிறேன். இந்த ராவணனுடைய அரண்மனை கம்பன் நமக்கு காட்டுகிற போது அவருடைய சிற்றரசர்களை எல்லாம் கைகூப்பி எப்போதுமே கைகூப்பி கொண்டே உட்கார்ந்திருப்பார்களாம். ஏனென்றால் 10 தலை 20 கண்கள் எங்கே எப்பொழுது எங்கு பார்க்கிறான் என்றே தெரியாது. இவர்கள் வணக்கம் சொல்லவில்லை என்றால் தலையை எடுத்து விடுவான். அதனால் இன்னபோது இவ்வழி நோக்கும் என்பதை உணரர். எப்ப இங்க பாப்பான்னு தெரியாது. இது எதுக்கு வம்பு எல்லாம் இப்படி பாருங்க. நீங்க இங்க கூட்டத்தில் இருக்கிற 2 மணி நேரமும் இப்படியே வச்சிருந்தா எப்படி இருக்கும்? கரதலம் சுமந்த உச்சியர் மின் அபிர் மணிசுடி விஞ்சை வேந்தர்கள் துண்ணினர் முறை துறையில் சுற்றவே சுத்தி உட்கார்ந்துருக்காங்க. எல்லாருமே கையை மேல கூப்பிட்டே உட்கார்ந்துருக்கிறாங்க. இது என்னதுக்குடா வம்புன்ட்டு. இங்க வாயு பகவானுக்கு என்ன வேலைன்னா, சிற்றரசர்கள் ராவணனை கும்பிடுறாங்க. தலைய அவன் காலில் வச்சு அவர்களுடைய மணிமுடி இவனுடைய வீர கழல்கள்ல உரசி பளபளன்னு ஆயிடுச்சான் ராவணனுடைய வீர கழல்கள்லாம். அது மாத்திரம் இல்லை, அவங்க குனிஞ்சு இப்படி இவன் ராவணன் காலை கும்பிடுறப்போ
அவர்களுடைய மணிமுடியில இருந்து முத்து பவளம் ஏதாவது கீழே விழும்ல, அது தரையில விழுந்துடக்கூடாது. ராவணன் கட்டளை. வாயு பகவான் ஓடிய போய் அதை பிடிச்சுக்குவானான். அதாவது கூட்டி பெருக்கிற வேலை அவனுக்கு. அதை வாங்கிட்டு வேற எங்கெங்க குப்பை விழுதுன்னு பார்த்து பிறக்கணும். இதுதான் வாயு பகவானுடைய வேலை. வியாழன் வெள்ளிக்கு என்ன வேலை அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். எந்த விஐபி எந்த சீட்ல உட்கார வைக்கணும், இதெல்லாம் வியாழன் வெள்ளியோடைய வேலை. யமன் எப்படி நிக்கிறானா, யமனை கண்டா எல்லாரும் பயப்படுவோம். ஆனா அங்க எப்படி நிக்கிறானா யமன், சேலையால் செரிய வாய் புதைத்த செங்கையன். அவனுடைய மேல் துணியால, சேலைன்னா அங்க சாரி இல்லை, மேல் துணி என்று பொருள். சேலையால் செரிய வாய் புதைத்த செங்கையன், அதை பொச்சிக்கிட்டு நிக்கணும். அப்ப அரண்மனையில 10 மணி அடிச்சாங்கன்னா இவன் நாளிகை கணக்கு சொல்லணும். 10 மணி, இதுதான் அவனுடைய வேலை. அவன் ஏன் இவ்வளவு பணிவா நிக்கான், எது பணிவு எது அடக்கம் என்பதை தொல்காப்பியம் சொல்லும். பணிந்த மொழியும் தனிந்த நடையும் தாழை மடக்கலும் வாய் புதத்தலும் அடக்கமாமே. அதை அப்படியே செய்யறான் யமன். இப்போ இவன் அக்னிக்கு என்ன வேலைன்னா விளக்கேற்றுறது. அம்மா நல்லா சொன்னாங்க, அரண்மனை பூரா விளக்கேற்றி வைக்கணும், இதுதான் அவனுக்கு வேலை. இப்போ ராவணன் காலில் விழுறா இல்லையா, சூர்பனகை ஓடியே வந்து விழுறா பாருங்க. அந்த பாட்டுல சந்தம் நல்லா இருக்கும். ஒரு பெரிய மலையினுடைய அடிவாரத்திலே மேகம் வந்து படிவதை போல வந்து விழுந்தாளாம். குன்றினடி வந்து படி கொண்டலென மன்னன் பொந்தினி கருங்குழல் விழுந்தனல் புரண்டாள். இந்த சந்தம் வந்து கம்பன்ல அவ்வளவு அருமையா இருக்கும். அதே மாதிரி அந்த இவங்களை பத்தி ஒரு வர்ணனை பண்றான். அந்த 2 பேர் மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்கிறான் ராவணன். அப்படி சொல்றப்ப அதுல ஒரு ஊமை சொல்வாரு கம்பர், ரொம்ப அருமையான ஊமை. வற்கலையர், வார்கழலர், மார்பினடி நூலர், விற்கலையர், வேதமுறை நாவர், தனி மெய்யர், உருக்கு அலையர். உன்னை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, உன்னுடைய வீரத்தை பத்திலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. உன்னை ஒரு துகள் துணையும் உண்ணார், உன்னை ஒரு தூசியாக மதிக்க மாட்டாங்க அவங்க. நீ ரொம்ப பெருசா பீதிக்காத அப்படின்னு அண்ணன்ட்ட சொல்றா. சொல்லிட்டு சொற்கலை என தொலைவில் தூணிகள் சுமந்தார். அவருடைய அம்பரா தூணியிலே எப்பவுமே அம்புகள் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு ஒரு ஓமை சொல்கிறார். நல்ல நூல்களை படிக்கிற போது நமக்கு இன்பம் வந்து கொண்டே இருக்குமே, படித்து படித்து அந்த நயத்தை பார்க்கிற போது ஒரு இன்பம் பிறக்குமே, அதை போல எப்பொழுதுமே அங்கே அம்புகள் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்வார். மிக அருமையான பாடல். சீதை அழகை பற்றி நிறைய சொன்னார்கள். அதிலே ஒரு நல்ல பாடல் ஒன்று உண்டு. வில் ஒக்கும் நுதல் என்றாலும், வேல் ஒக்கும் விழி என்றாலும், பல் ஒக்கும் முத்து என்றாலும், பவளத்தை இதழ் என்றாலும், சொல் ஒக்கும் பொருள் ஒவ்வாதாள். ஒரு பொருளை ஓமை சொல்கிறோம் என்று சொன்னால், முத்து போல் பல் என்று சொன்னால் முத்து பல்லை விட உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே அப்படி இல்லை என்கிறார் கம்பர். நான் எதை சொல்றது, நெல் ஒக்கும் புல் என்றாலும் நேர் உடைத்து அகவன்றோம். என்னத்தை சொல்றது, எனக்கு ஓமையா சரியான பொருளே கிடைக்கல. இவ்வளவு ஒரு அருமையான பாடல்கள்லாம் மிக அம்மா இந்த பாடல்லாம் எடுத்து சொன்னாங்க. இன்னொரு பாடல் கூட ஒன்று சொன்னாங்க. அந்த சீதையினுடைய அழகை சொல்ற போது இவர் என்ன சொல்றாரு, திருமகள் மாதிரி இருக்கிறான்னு சொன்னாலும் பரவாயில்ல, அப்படி சொல்லல. அந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா, தாமரை இருந்த தையல் சேடியாம் தரமும் அல்லல். தாமரையில் இருக்கக்கூடிய திருமுகள் ஒரு வேலைக்காரியா கூட இருக்க முடியாது இவ அழகுக்கு முன்னால. அது ஒண்ணு உயர்த்தி பேசுறதுன்னா கம்பர் அப்படி உயர்த்தி பேசுவாரு, இல்ல தாழ்த்தி பேசுறதுன்னா அடிமட்டத்தோட தாழ்த்திடுவார். அப்படி ஒரு அருமையான பாடல். இன்னொரு பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த பாடல் தான். பாகத்தில் ஒருவன் வைத்தான், பங்கயத்தில் இருந்த பொன்னை ஆகத்தில் ஒருவன் வைத்தான், அந்தணன் நாவில் வைத்தான், மேகத்தில் இருந்த மின்னை வென்ற நுண் இடையினாலே மாகத்தோள் வீர பெற்றால் எங்கனம் வைத்து வாழ்தி. இவ்வளவு ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு பக்கம் வச்சிருக்கான்பா பொண்டாட்டிய, உனக்கு கிடைச்சேன்னா நீ எங்க வச்சு வாழ்வேன்னு கேட்கிறா. அதுல ஒரு பொடி வச்சிருப்பாரு கம்பர், எங்கனம் வைத்து வாழ்தி. அதாவது நீ வாழ போறது இல்லதான் சாக போறிய அப்படிங்கிறத மறைமுகமா அங்க சொல்வார். இதை வச்சுதான் வியட்நாம் வீடுல கண்ணதாசன் பாட்டு எழுதினார். பரமசிவன் சக்தியை ஓர் பாதியில் வைத்தான். பாடக்கூடாது நானு, இருந்தாலும் அப்படி கடத்த முடியாது கண்ணதாசன் பாட்டுங்கிறதுனால அதுக்காக சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு பாடல்ல பாருங்க, இப்போ சீதையினுடைய நினைப்பு வந்துருச்சு. சீதைங்கிற பேரு இந்த 2 இருக்குது. சிற்றிடை சீதை எனும் நாமமும் சிந்தைதானும் உற்று இரண்டும் ஒன்றாய் நின்றால் ஒன்று ஒழித்து ஒன்று உண்ண மற்றொரு உள்ளமும் உண்டோ. இது 2மே ஒன்னாயிடுச்சு. எனக்கு ஒன்னா பிரிக்கணும்னா இன்னொரு மனம் எனக்கு இருக்கவா செய்து அப்படின்னு சொல்றான். அப்படியே எடுத்தார் பாருங்கள் கண்ணதாசன்.
நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா. இன்னொரு பாடல். இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டே. அருமையான பாடல்கள் இதெல்லாம் அவருக்கு சுரங்கம் கண்ணதாசனுக்கு. இப்பொழுது இவரு ஒரு ஒரு வார்த்தை, இந்த இந்த பாடல் 3252வது பாடல். இப்ப சீதையை பத்தி நினைக்கிறார் ராவணன். மயிலுடை சாயலாலை வஞ்சியா முன்னம், இன்னும் சீதையை தூக்கல, அதுக்கு முன்னாடியே நீண்ட எயிலுடை இலங்கை நாதன் இதயமாம் சிறையில் வைத்தான். இதயத்துல வச்சுட்டான், அவளை சிறை வச்சுட்டான். அயிலுடை அரக்கன் உள்ளம் அவ்வளி மெல்ல மெல்ல வெயிலுடை நாளில் உற்ற வெண்ணெய் போல் வெதும்பிட்டன்றே. ஒரு வெயில் காலத்துல பாறை மேல வெண்ணெயை வச்சா எப்படி உருகுமோ அப்படி அவனுடைய உள்ளம் உருகி கொண்டிருக்கிறது. இது கம்பன் அத்தனை இலக்கியங்களையும் படித்து விட்டுதான் தன்னுடைய காப்பியத்தை எழுதுகிறான் என்பதற்கு ஒரு சான்று. குறுந்தொகையில் இதே ஓமை வரும். ஞாயிறு காயம் வெவ்வரை மருங்கில் வெண்ணெய் உணங்கள் போல என்று குறுந்தொகையில ஒரு வரி வரும். அதேதான், அதையே அப்படியே பயன்படுத்தி இருப்பார் இங்கே. இப்பொழுது இதயமாம் சிறையில் வைத்தான் அல்லவா. இராவணன் மாண்ட பிறகு மண்டோதரை அழுது புலம்புகிறாள். அப்பொழுது ஒரு பாடல், அது கிட்டத்தட்ட 10,023வது பாடல். இங்கே இதயம் சிறையில் வைத்தான், இதயம் என்ற சிறையிலே வைத்தான் அல்லவா, அது 3252வது பாடல். அங்கே யுத்த காண்டத்திலே அது 10,023வது பாடல். இதுக்கு உள்ள இடைவெளி 6,771 பாடல்கள். நினைவு வைத்திருந்து இதை அப்படியே அங்கே குறிப்பிடுகிறான் கம்பன். வெள்ளெருக்கன் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்க இடமின்றி உயிர் இருக்கும் இடம் தேடி இழைத்தவாறோ. எள்ளு போட இடம் இல்ல, கீழே விழுந்து கிடக்கிறான் ராமனுடைய அம்புகளால் துளைக்கப்பட்டு. எள்ளு போட்டா உடம்புக்குள்ள போகாது, அப்படி கிடக்கிறான். ஏன் எல்லை பயன்படுத்தினார்னா அது இறப்புங்கிறதுனால எல்லை பயன்படுத்துறார். இதே கம்பர் அயோத்தியில் இருந்து வில்லை முறித்து விட்டான் ராமன் என்ற உடனே அத்தனை பேரும் கிளம்பி போகிறார்கள் அல்லவா மிதிலைக்கு. அப்பொழுது உளுந்து போட இடமில்லை என்று சொல்லுவான். அந்தந்த நிகழ்ச்சிக்கு தகுந்தவாறு தன் வார்த்தைகளை பயன்படுத்துவான். வெள்ளெருக்கன் சடைமுடையான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்க இடமின்றி உயிர் இருக்கும் இடம் தேடி இழைத்தவாறோ. கல்லிருக்கும் மலர் கூந்தல் சாணகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி. அந்த ராமன் விட்ட அம்பு உள்ள போய் இன்னும் அந்த காதல் இருக்குதான்னு தேடுதான். சீதை மேல் வைத்த காதல் இன்னும் எங்கேயாவது இருக்குதான்னு தடவி பார்த்து தான் வெளியில போச்சான். அவ்வளவு ஒரு நினைவாற்றல் கம்பனுக்கு. எப்பொழுது சூர்ப்பனகை வெற்றி பெறுகிறாள் என்றால் ராவணனுடைய நிலைமையை சொல்கிறார் கம்பர். கரணையும் மறந்தான். கரண் அங்கே இறந்து பட்டான் அல்லவா ராவணால், அதை மறந்து விட்டான். தங்கை மூக்கினை கடிந்து நின்றான் உரணையும் மறந்தான். தங்கையினுடைய மூக்கை அறிந்து கொண்ட அந்த மனிதர்களுடைய வலிமையையும் மறந்து விட்டான். உற்ற பழியையும் மறந்தான். வெற்றி அரணையும் கொண்ட காமன் நம்பினால் முன்னை பெற்ற வரனையும் மறந்தான். முன்னால் பெற்ற வரங்கள் அத்தனையையும் இப்பொழுது மறந்து விட்டான். கேட்ட மங்கையை மறந்திலாதான். இப்பொழுது கேள்விப்பட்டான் அல்லவா சூர்ப்பனகை மூலமாக சீதையை பற்றி, அதை மட்டும் அவன் மறந்து போகவில்லை என்று சொல்கிற இடத்திலேதான் சூர்ப்பனகை வெற்றி பெறுகிறாள். இது 2வது திருப்பு முனையாக இந்த காப்பியத்துக்கு அமைவதனாலே மிகவும் முக்கியமான ஒரு படலம். அதை அம்மையார் மிகச் சிறப்பாக இங்கே உரையாற்றி இருக்கிறார்கள். அவரை வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக பாராட்டுகிறேன், நன்றி கூறுகிறேன். அடுத்ததாக மாரிசன் வதைப்படலத்தை பற்றி பேசுவதற்காக ஐயா பொதிகை செல்வராஜ் அவர்கள். ஐயா அவர்கள் சென்னை தொலைபேசி BSNL அதிலே முதன்மை கணக்கு அலுவலராக இருந்து ஓய்வு பெற்றவர். நிறைய இதழ்களிலே அவருடைய படைப்புகள் வெளியாகி இருக்கின்றன. அவர் எழுதிய நூல்கள் விடையில்லா கேள்வி, எல்லாம் நன்றாக, இன்னொரு கர்ணன், இன்னும் பல நூல்கள் இருக்கின்றன. நேரம் போதாத காரணத்தால் நான் சில நூல்களை மட்டும் நான் இங்கே சொன்னேன். கவியரசு கண்ணதாசன் விருது பெற்றவர். மரபு கவியரசர் என்ற விருதையும் பெற்றிருக்கிறார். ஐயா அவர்களை மாரிசன் வலைப்படலத்தை பற்றி உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நன்றி ஐயா. வெள்ளி இலக்கிய மேடைக்கு என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொண்டு, செந்தமிழே செம்மொழியே எந்தனையும் வாழ வைக்கும் குந்தனையே வணங்குகின்றேன். இந்த கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கி மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நெல்லை தீபன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களுக்கும்
எனக்கு முன்னால் சூர்பனகை படலத்தை பற்றி பேசிய பத்மாவதி ராஜா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் அம்மா அவர்கள் பேசியது சில பதிப்புகளில் சூர்பனகை சூழ்ச்சி படலம் என்பது மாரீசன் வதைப்படலத்தோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு இந்த தலைப்பை கொடுத்த பொழுது நான் அப்படித்தான் அதனை பார்த்தேன். நான் பார்த்த பதிப்பில் 2 மாரீசன் வதைப்படலத்தின் கீழேதான் இந்த சூர்பனகை சூழ்ச்சி படலமும் வந்திருந்தது என்பதனால் சற்று நான் தயங்கிவிட்டேன். இத்தனை பாடல்களை அரை மணி நேரத்தில் சொல்வது என்றால் முடியாதே என்று எண்ணி தயங்கி நின்றேன். அதற்கு பிறகுதான் எனக்கே புரிந்தது. இன்னொரு பதிப்பிலை பார்க்கின்ற பொழுது 2ம் வேறு வேறாக சில பதிப்புகளில் வெளியாகி இருக்கின்றன என்பதை அறிந்து கொண்ட பொழுது பரவாயில்லை, மாரீசன் படலம் சற்று குறைவாகத்தான் இருக்கின்றது, அதனை அரை மணி நேரத்தில் கூறிவிடலாம் என்று நான் நினைத்துக் கொண்டேன். இந்த ராமாயணத்தை நாம் எடுத்துக்கொண்டால் இதில் இந்த ராமாயணம் நடைபெறுவதற்கே முதலில் சுயநலம்தான் இங்கே மேலோங்கி இருக்கின்றது. ஏனென்றால் கைகேயி தன்னுடைய மகனுக்கு பட்டம் வேண்டும் என்பதனால் ராமனை காட்டுக்கு அனுப்பினாள். இங்கே சூர்பனகை ராமனை தன்வசப்படுத்த வேண்டும் என்கின்ற சுயநலத்தினாலே அவனை பற்றி இல்லாதும் கொல்லாதையும் சொல்லி சீதையை கவர வேண்டும் என்று ராவணனிடம் எடுத்து கூறினாள். மிக நல்லவனாக இருந்த ராவணனை மங்கையர்பால் மதிமயங்க வைத்தது யார் என்றால் சூர்பனகைதான். அவனுக்கு சீதையை பற்றி தெரியாது. ஆனால் சீதையை பற்றி ஆகா ஓஹோ என்று புகழ்ந்து கூடி அவளை போல பெண் எங்கு உள்ளாள் என்றெல்லாம் கூறி அவனுடைய உள்ளத்திலே காமத்தையே மூட்டுகின்றாள். காமம் என்பதை பற்றி வள்ளுவர் கூறுகின்ற குறளினை பாருங்கள். காமம் என ஒன்றோ கண்ணின்றி என் நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழில். காமம் மிகவும் கொடுமையானது, அது இரவில் கூட மண்ணினை தூங்கூடாமல் செய்து விடுகின்றது என்று வள்ளுவர் கூறுகின்றார். அத்தகைய காமத்தை ராவணனின் நெஞ்சிலே குவித்து விட்டவள் சூர்பனகை. அதனால்தான் ராவணன் மிகவும் தயங்கிக் கொண்டிருந்தான். அது மட்டுமல்ல, சீதையை பற்றி அறியாத ஒருவனிடத்தில் சீதை எப்படியெல்லாம் இருக்கின்றாள், எத்தனை அழகாக இருக்கின்றார் என்பதையெல்லாம் தன்னுடைய வார்த்தைகளால் அவள் சொல்லுகின்றாள். எப்படி சொல்லுகின்றாள்? சீதையை அடைந்து விட்டாய் என்பது போலவே ஒரு பாடலிலே அவள் சொல்லுகின்றார். இந்திரன் சசியை பெற்றான், 2 வதனத்தோன் தன் தந்தையில் உமையை பெற்றான், தாமரை செங்கனானும் செந்திரு மகனை பெற்றான், சீதையை பெற்றா நீ அந்தரம் பார்க்கின் நன்மை அவருக்கில்லை உனக்கே ஐயா என்றார். சீதையை பெற்றா என்றே அங்கே கம்பர் பாடுகிறார். நீயும் அந்தரம் பார்க்கின், இதில் யாருக்கு நன்மை என்று பார்த்தால் அந்த நன்மை அவருக்கல்ல, உனக்குத்தான். ஏனென்றால் இத்தனை அழகுடைய ஒரு பெண்ணை நீ அடைகின்றாய் என்றால் அதுதான் உனக்கு மிகவும் சிறந்தது, அதுதான் உனக்கு நன்றாக இருக்கும் என்பதை எல்லாம் கூறி அவனை காம போர்வைக்குள் தள்ளிவிட்டவள் சூர்பனகைதான். அந்த காமத்தை தாங்க முடியாமல் பல நாட்கள் இரவெல்லும் பகலென்றும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவனால் தூங்க முடியவில்லை, எங்கும் இருக்க முடியவில்லை. அப்படி இருக்க முடியாமல் தவித்துக் கொண்டு இருந்தவன் தான் கடைசியில் இந்த முடிவிற்கு வருகின்றான். மாரீசனை அணுகி சீதையை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு மாரீசன் தவம் செய்து கொண்டிருந்த வனத்திற்கு வருகிறான். வந்தவனை பார்த்து அங்கே வந்து அவனிடம் தன்னுடைய எண்ணத்தை எல்லாம் சொல்கின்றான். எப்படி சொல்கின்றான் என்றால், அவன் வந்தவுடன் மாரீசன் கேட்கின்றான், இவன் வரமாட்டானே, எப்படி திடீரென்று இங்கே வந்து நிற்கின்றான் என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது அவன் இப்படி கம்பன் இப்படி சொல்கின்றான். சந்தன மலர் தன் கற்பக நிழல் தலைவருக்கும் அந்தகனுக்கும் அஞ்ச அடுக்கும் அரசு ஆழ்வாய் இந்த வனத்து என்கில் இருக்கைக்கு எளியோரின் வந்த கருத்து என் சொல்லுதி என்றான் மருள்கின்றான். மிக வந்துவிட்டான், ஏதோ ஒரு அபாயத்தோடு வந்திருக்கின்றான் என்பது போல மாரீசன் அச்சமுற்று அவனிடம் கேட்கின்ற அந்த சந்தன மலர்ல இருக்கின்ற இந்திரன் வந்து கற்பக மரத்தின் அடியில் இருந்த அரசாளுடைய இந்திரனும் சரி யமனும் சரி உனக்கு முன்னால் அஞ்சி நிற்கின்றவர்கள். அப்படிப்பட்ட நீ இந்த வனத்தில் நான் மிகவும் இன்னல் கொண்டு தவம் செய்து கொண்டிருந்த வனத்திற்கு நீ வந்திருக்கின்றாயே, இதெல்லாம் எதற்காக என்று கேட்கின்றான். உடனே ராவணன் சொல்கின்றான், எல்லாம் போனது என் புகழும் மேன்மையும் மகந்தன,
இருந்தாலும் உயிர் பிழைத்திருக்கின்றேன் என்றான் ராவணன். அது மட்டுமல்ல, மானிடர் வலிமை மிகுந்தோர் ஆயினர், மானுடர் வலிமை பறித்தோர் ஆயினர். உன் மருமகள் நாசி இழக்கும் நிலை என் மரபுக்கும் உன் மரபுக்கும் இதனை விட ஒரு பேரழிவு இனி என்ன இருக்கிறது? ஒரு மானுடன் சூர்ப்பனகையை மானபங்கம் செய்தமையால் போரில் ஈடுபட்ட கரன், திரிசரன், சூடனன் முதலியோர் அழிந்து போயினர். இதனை விட இழிவு வேறு உண்டோ? இதனையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நீ மகிழ்வோடு இருக்கின்றாயே என்கின்றான். இந்த பழியை எல்லாம் உன்னால் தீர வேண்டும் என்று உன் உதவி நாடி வந்திருக்கிறேன். இந்த பழியெல்லாம் தீர்த்துக் கொள்வதற்காக உன்னுடைய மேலான உதவியை நாடிதான் நான் இன்று உன்னுடன் வந்திருக்கின்றேன் என்று கூறிய பொழுது அவனுடைய காதிலே இரும்பை காட்சி உருக்கி ஊத்தியது போல இருந்ததாக மாரிசன் உணர்கின்றான். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த மாரிசன் இருந்து கொண்டிருக்கின்றான். இந்த மாரிசனை பற்றி நாம் சரியாக ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாரிசன் என்பவன் விஸ்வாமித்தர் தபம் செய்கின்ற பொழுது தாடகையோடு வந்து அந்த தவத்தினை அழிப்பதற்காக வந்தவன். அப்படி வந்தவர்களில் தாடகையினுடைய இன்னொரு மகனும் கொல்லப்பட மாரிசன் மட்டும் சென்று ஒளிந்து கொண்டவன். அப்படி ஒளிந்து கொண்டவன் தண்டகாரியத்தில் வான்வடியில் வந்து திரும்பவும் ராவனை கொல்வதற்காக முயற்சி செய்தான். அந்த முயற்சியிலும் அவன் தோற்று போய் ஓடிவிட்டவன். எனவே அவனால் இப்பொழுது ஒளிந்து கொண்டிருக்கின்றான். ராமனுடைய வீரத்தை பற்றியெல்லாம் அவனுடைய பராக்கிரமங்களை பற்றியெல்லாம் மிகவும் நன்கு அறிந்து வைத்திருந்தவன் என்பதனால் அவனிடம் உதவி கேட்டு இவன் வந்திருக்கின்றான் என்பதைத்தான் இந்த நேரத்திலே சொல்ல வேண்டி இருக்கின்றது. அப்படிப்பட்ட ராவணன் வந்து மாரிசனிடம் உதவியை கேட்டு நம்மை இப்படியெல்லாம் இழிவுபடுத்திய ஒரு மானுடனை நாம் விட்டு விடலாமா, எப்படி விட்டு விடுவது என்பதையெல்லாம் அவனிடம் சொல்லுகின்றான். அப்பொழுது சொல்லுகின்றான் மாரிசன், அற்ற கரத்தோடு உந்தலே நீயே அனல் முற்றி பற்றினை உய்த்தாய், பற்பல காலம் பசிகூற உற்று உயிர் உள்ளே தேய உழந்தாய், பிணையன்றோ பெற்றனை செல்வம் பின் அது இழந்தால் பெறலாமோ என்கின்றான். நீ இப்படிப்பட்ட ஒரு செயலை செல்கின்ற நிலையில் உன்னுடைய செல்வமும் புகழும் எப்படி வந்தது? உன்னுடைய கரங்களை எல்லாம் வெட்டி யாகத்திலே போட்டாய், உன் கரங்களால் உன் தலையை வெட்டி யாகத்தில் போட்டாய். அது மட்டுமல்ல, பற்பல காலம் பசியோடு இருந்து தவம் செய்தாய், உன் உயிர் போகின்ற அளவிற்கு நீ தவம் செய்தாய். அதன் பின்னால் அன்றோ நீ செல்வத்தை பெற்றாய், இந்த புகழினை பெற்றாய், இந்த உலகத்தை பெற்றாய். அப்படிப்பட்ட நிலையிலே நீ விட்டுவிட்டு இப்படியெல்லாம் செய்தால் உன்னுடைய புகழ் எல்லாம் மங்கிவிடும், அழிந்துவிடும், நீ ஒன்றுமில்லாதவனாக ஆகிவிடுவாய் என்பதை எடுத்து கூறுகின்றார் மாரிசன். அப்படி கூறுகின்ற பொழுது நாரம் இன்னும் ஒரு அறிவுரையும் சொல்லுகின்றார். நாரம் கொண்டார் நாடு கவர்ந்தார், நடையல்லா வாரம் கொண்டார், மற்ற ஒருவருக்காய் மறைவாழும் தாரம் கொண்டார் என்ற இவர்தம் தர்மம்தான் ஈரும் கண்டாய், கண்டகர் உயர்ந்தோர் எவர் ஐயா என்று சொல்லுகின்றார். அதாவது அன்பு இல்லாத, அன்போடு இருக்கின்ற நாடு, நல்ல வளமோடு செல்வத்தோடு அன்பு நிறைந்த உள்ளவரோடு இருக்கின்ற நாடுகளை எல்லாம் நீ கவர்ந்தார். நடையல்லா அதிகப்படியான வரி வசூல் செய்து மக்களை எல்லாம் துன்புறுத்தி இருக்கின்ற நாடுகளையும் கண்டாய். மற்ற ஒருவருக்காய் மறைவாழும் தரம் கொண்டார், மற்ற ஒருவருக்கு அதாவது அடுத்தவர் மனைவியை கொள்ள நினைக்கின்ற கீழ்ந்த மனநிலையை கொண்டவர்களையும் நீ பார்த்திருக்கின்றார் என்ற இவர்தம் தர்மம் தான் ஈரும் கண்டாய். இவர்களெல்லாம் சின்ன பின்னமாகி அழிந்து போய்விட்டனர். அப்படிப்பட்ட கொடியோர்கள் உயிர்ந்தவர் எவராது இருக்கிறார்கள் என்று கூறினால் நீ கூறுவதும் சரியாக இருக்கும். ஆகையினால் நீ உன்னுடைய தீய எண்ணத்தை விட்டுவிடு என்று அறிவுரை கூறுகின்றான். அது மட்டுமல்ல, அவனுக்கு ராவணனுக்கு எப்படியாவது இந்த ராமனை பிடித்துவிட வேண்டும், அடக்கிவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தாலும் அவனுடைய முழு எண்ணமும் சீதையை மட்டுமே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான் இருக்கின்றது. இருந்தாலும் மாரிசன் இன்னும் அவனுக்கு அறிவுரைகள் கூறுகின்றார். மாண்டார் இனி மாழ்வார் தொழில் செய்ய வேண்டா வேண்டா, செய்திடின் உய்வான் விதி உண்டோ, ஆண்டார் எத்தனை என்று அறம் நோனார், ஈண்டவர் இந்தவரெல்லாம் இளரந்தோ. எத்தனை பேர் இதுவரைக்கும் இறந்திருக்காங்க, நம்முடைய சொந்தக்காரங்கள்ல ராமனிடம் தோற்று போய் இறந்திருக்கின்றார்கள். இனியும் நீ அந்த மாழ்கின்ற தொழிலை செய்ய வேண்டாம். அப்படி செய்து நீ உயர்கின்ற
உய்கின்ற செயல்கள் ஏதாவது இருக்கின்றதா? ஒன்றும் இல்லை. உன்னுடைய அழிவுதான் அங்கே வந்து நிற்கப் போகின்றது. எத்தனை பேர் மடிந்துள்ளார்கள் என்பதையெல்லாம் நீ சற்று நினைத்து பார்த்து இந்த வழியினை விட்டுடு, சீதையை கவர்வினை விட்டுவிடு என்று அவன் சொல்லுகின்றான். ஆனால் ராவணன் எதையுமே கேட்கின்ற தருவாயில் இல்லை. ஏனென்றால் அவன் காமத்தால் அல்லவா மூழ்கி போய் கிடக்கின்றான். அப்படிப்பட்டவனை எப்படி திருத்த முடியும்? இவன் திரும்பவும் ராவணன் சொல்கின்றான். ராவணன் மாரிசனுடைய சற்று கோபப்பட்டே சொல்கின்றார். நிகழ்ந்ததை நினைக்கிறேன், என் நெஞ்சின் நிலை அஞ்சாது நிகழ்ந்தனை. எனக்கு இளைய தங்கை முகம் எங்கும் அகழ்ந்தவரை ஒப்பு ஊற அமைந்தவரே ஐயா, புகழ்ந்தனை தனிப்பிள்ளை பொருத்தன் மீது என்றான். நீ நிகழ்ந்ததெல்லாம் மறந்துட்ட. கரண் இறந்தான், காடகை இறந்தால் மற்றும் பலர் இறந்திருக்கின்றார்கள். என் நெஞ்சினுடைய நிலையினை, என் நெஞ்சினுடைய துன்பத்தை நீ அறியாமல் பேசுகின்றாய். இளைய தங்கை சூர்பனனுடைய மூக்கை அறிந்து அவளை இகழ்ச்சிப்படுத்தி அவளை அலங்கோலப்படுத்திய நிலையினை நீ மறந்தாய். அவனை புகழ்ந்தாய். இருந்தாலும் பரவாயில்லை, உன்னை நான் மன்னித்து விடுகிறேன். ஆனால் எனக்கு நீ உதவி செய்வாய் என்று கேட்டு அவனிடம் சற்று கடிதலோடு கூறிக்கொண்டான். அப்பொழுது திரும்பவும் அவன் சொல்லுகின்றான். உச்சி பிழையாய் உறவினிடும் என உண்ணா நெஞ்சி பறைபோதும் அது நீ நினைக்கில்லாய். அஞ்சும் எனது ஆறு உயிரைந்து அருகுகின்றார் நஞ்சி நுகர்வாரை இது நன்று எனரும் நன்றோ. நீ உன்னுடைய உறவினர்கள் எல்லாம் பிழைக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட பொழுதும் நீ ராமனை அழிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட நிலையிலே நீ இருக்கின்றாய். உன்னுடைய மனமெல்லாம், உன்னுடைய எண்ணமெல்லாம் நஞ்சு கலந்து விட்டது. நஞ்சினை குடித்து சாக வேண்டும் என்று நினைக்கின்றவரிடம் நஞ்சினை குடிக்காது என்று கூறுவது எத்தகைய நிலைமைக்கு உகந்ததாக இருக்குமோ அதை அவன் கேட்கப் போவதில்லை. ஏனென்றால் நஞ்சுதான் அவனுக்கு பெரிதானதாக இருக்கின்றது என்பதை நினைத்து அதனை குடித்து விடத்தான் நினைப்பானே தவிர அதை விட்டுவிட நினைக்க மாட்டான் என்று அவன் கூறுகின்றான். அது மட்டுமல்ல, விஸ்வாமித்திரர் அளித்த தெய்வ அம்புகள் ராமனிடம் நிறைய உள்ளன. அவற்றையெல்லாம் அவை கணக்கில்லாமல் இருக்கின்றன. அதில் ஒரு அம்பினை விட்டாலும் போதும், நீ அழிந்து விடுவாய், உன்னுடைய கூட்டமே அழிந்து விடும். திசை யானைகள் ஒளிந்து ஓடவும் தேவர்தம் பெருமை அழியவும் நெற்பிட்டு ஆட்சி நடத்தும் என்னையா தசரத மக்கள் அழிவல்லார் என்று கூறுகின்றான் ராவணன். திசை யானைகள் எல்லாம் பயந்து ஓடுகின்ற அளவுக்கு தேவர் பெருமையை அழியவும், தேவர்களை எல்லாம் அழித்து அவருடைய ஆட்சியெல்லாம் நெருப்பிட்டு அழித்து வெற்றி கண்டு ஆட்சி நடத்துகின்ற என்னையா இந்த தசரத மக்கள் கொண்டுள்ளார்கள். அவர்களுக்கு அத்தனை ஆற்றல் இருந்தா, அப்படி ஆற்றல் இருந்தாலும் அவர்களோடு நான் சண்டையிட்டு வெற்றி பெறுவது எனக்கு நன்றாகும் என்று அவன் பெருமையோடு கூறிக்கொள்கிறான். அப்படி சொன்ன பொழுது இவரிடம் சொல்லி எதுவும் பயனில்லை என்பதனால் மாரிசன் அவனுடைய எண்ணத்திற்கு இணங்குகின்றான். இணங்கியவனை ராவணன் கட்டி தழுவி கொள்ளுகின்றான். இவனுடைய எண்ணத்துக்கு அவன் இணங்கியதால் ராவணன் அவனை கட்டி தொழில்கின்றான். இவ்வாறு கூறியதும் என்றலும் எழுந்து புள்ளி எரிய வெகுளி நீங்கி குன்றி என குவிந்த தோளாய் மாறவேல் கொதிக்கும் அம்பால் கொண்டலில் ராமன் அம்பால் கொண்டலே போலுண்டு அன்றோ தென்றலை பகையாய் செய்த சீதையை தருது என்றான். என்ன சொல்லுகிறான் பாருங்க. அதாவது தென்றல் காதலுக்கு உதவி செய்யும், காமத்திற்கு உதவி செய்யும். ஆனால் இங்க தென்றல் தென்றலை சீதைக்கு ஒப்பிடுறான். ஏனென்றால் சீதை தென்றலை போலவளாக இருந்தாலும் அது என்னுடைய காம நோய்க்கு அது எதிரியாக இருக்கின்றது, என்னை மிகவும் வருத்துகின்றது. அப்படிப்பட்டவளை நான் அடைவதற்காக ராமனுடைய மன்மனுடைய மதன வில்லுக்கு நான் ஆட்பட்டு இறப்பதை விட ராமனின் கைவில்லுக்கு அவனுடைய அம்பால் நான் அடிபட்டு சாவதே மேலாக இருக்கும் என்பதனால் எனக்கு பெருமையாக இருக்கும் என்று கூறி மாரிசனை ராவணன் தன்னுடைய திட்டத்துக்கு ஒத்துக்கொள்ளும்படி செய்கின்றான். அவன் ஒத்துக்கொள்ளுகின்றான். ராவணன் கூறியதும் மாரிசன் ஒத்துக்கொண்டு எப்படி நான் அவளை சென்று கவர்ந்து என்கின்றான். சொல்லுகின்றான், நீ சீதைக்கு பொன்மான் என்றால் ரொம்பவும் பிடிக்கும். ஆகவே நீ பொன்மான் வடிவெடுத்து மாயையால் அவளை கவர வேண்டும் என்று கூறுகின்றான். அப்படியானால் நான் யாருக்கெனவே இவன் மான் வடிவம் எடுத்து ராமனை கொல்வதற்காக சென்ற பொழுது ராமன் இவனை விரட்டி விட்டான், ஓடி வந்து விட்டான். அப்பொழுது ஒரு தடவை பிழைத்துக் கொண்டான்.
இப்பொழுது மாயமான் வடிவம் எடுத்து சீதையை கவர வேண்டும். சீதையை கவர்ந்தால் ராவணனுக்கு அது அனுகூலமாக இருக்கிறதுனால் நீ பொன்மான் வடிவம் எடுத்து வா என்று சொல்ல ராவணன் சொல்லிதான். ஆனவன் உரைக்க ராவணன் உரைக்க நக்க அரக்கர்கோன் அவரை வெல்ல தானையும் வேண்டுமோ, என் தடக்கை வாழ் தக்கது அன்றோ, ஏனையர் இறக்கில் தானும் தமிழால் இறக்கும் அன்றே மாணவள் ஆதலால் மாயையின் வலிக்கும் என்றார். இவர் கேட்கிறான், மாயமான் வழிதான் போடுமா அப்படின்னு கேட்கின்ற பொழுது ராவணன் சொல்கின்றான், என்னுடைய வாளாலேயே நான் ராமனை அடிச்சு கொன்னுடுவேன். அப்படி கொன்னுட்டேன்னா சீதை உயிரோடு இருக்க மாட்டா. ஏனென்றால் அவள் தீயிட்டு கொளுத்தி தானே செத்துக்கிடுவார். ஏன்னா அந்த பெண்கள் எல்லாம் கணவன் இறந்த பிறகு உயிரோடு இருக்க விரும்ப மாட்டார்கள். ஆகையினால்தான் ராமனை எதிர்த்து நின்று தாக்கிய சீதையை கவர்வதை விட மாயையினால் அவளை கவர்ந்து செல்வதே மேலாக இருக்கும். ஆகையினால்தான் வஞ்சத்தால் அவளை கவர வேண்டும் என்று நினைக்கின்றேனே தவிர வீரத்தில் வெல்வதே போருக்கு சிறப்பு என்றாலும் சீதை ஒருவேளை எனக்கு கிடைக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது என்ற வருத்தம் அவனிடத்தில் தங்கியிருக்கின்றது. எனவேதான் அவன் அவ்வாறு கூறுகின்றான். இவன் மாரிசனுடனே பொன்மான் வடிவெடுத்து காட்டுக்குள் செல்கின்றான். அங்கே சீதை பூ பறித்து கொண்டிருக்கின்றாள். பூ பறித்து கொண்டு இருக்கின்றவள் முன்னால் இந்த பொன்மான் செல்கின்றது. மானை கண்டவள் மானிடம் மயங்குகின்றாள். அந்த பொன்மான் எப்படி இருந்தது என்பதை பார்த்துவிட்டு அதை ராமனிடம் கூறுகின்றாள். எனக்கு அந்த பொன்மான் மிகவும் பிடித்திருக்கின்றது, மிக அழகாக இருக்கின்றது, அதனை பிடித்து தாருங்கள் என்று கூறுகின்றாள். அப்பொழுது கூட லக்ஷ்மன் சொல்வான், அது மான்கள் பொன்னில் எப்படி இருக்க முடியும், அப்படி இருப்பதற்கு வழி இல்லையே, இதில் எது சூழ் இருக்கின்றது என்பது கூட ராமன் கூறுவான். இந்த உலகத்தில் பல்லாயிரக்கோடி கணக்கான உயிரினங்கள் இருக்கின்றன, அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற நிலையிலே ஒரு பொன்மான் இருப்பது என்பது அதிசயமான ஒன்றாக இருக்க முடியுமா, ஏன் இருக்கக்கூடாது என்னும் கேள்வி கேட்கிறார். சீதை இவர்களை அழைத்து கொண்டு பொன்மான் இருக்கும் இடத்திற்கு செல்கின்றார். சீதை பொன்மானை பற்றி இவ்வாறு வர்ணிக்கின்றாள் பாருங்கள். ஆணி பொனின் ஆகியது, ஆய்கதிகால் சேனில் தொடர்கின்றது, தென் சவிகால் மாணிக்கம் மயமத்து ஒரு மான் உளதுகால் காணாத்தகும் என்றால் கைதொழுந்தார். அவளுடைய வணங்கி ஆணி பொண்ணு மாசு மறுவற்ற ஒரு பொன்னால் ஆகியது, அதனுடைய கால்கள் அதனுடைய வெளிச்சத்தில் செல்கின்ற பொழுது அதனுடைய ஒளி பல தூரம் பல மைல் தூரத்திற்கு அது தெரிகின்றது. தென் செவி கால் மாணிக்கம், அதனுடைய கால்கள் எல்லாம் மாணிக்கங்களாக சிவந்த மாணிக்கங்களாக இருக்கின்றது. அப்படி ஒரு மான் அங்கே உலாவிக் கொண்டு இருக்கின்றது, அதை நாம் பற்றி கொள்வதே சரியாக இருக்கும் என்று கூற, அப்படி அந்த மானை பற்றி கொண்டு வந்தால் நீ என்ன செய்வா, அதை வைத்து என்ன செய்ய போகிறாய் என்று சொன்ன பொழுது, இந்த கானகத்தில் நம்முடைய இந்த இது முடிந்த பிறகு நாம் இது நாட்டிற்கு விடுதலைக்கு செல்கின்ற பொழுது, அங்கே இந்த அயோத்திக்கு செல்கின்ற பொழுது நான் இந்த மானோடு விளையாடி கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது இந்த மான் எனக்கு உதவி செய்வதாக இருக்கும், என்னுடைய பொழுதை கணிப்பதற்கு பலனுள்ளதாக இருக்கும். ஆகினால் தான் அந்த மானை பிடிக்க வேண்டும், பிடித்து செல்ல வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன் என்று கூறியவுடன் இவர்கள் எல்லோரும் போய் பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு சொல்லுகிறார், இந்த மான் வேண்டாம், ஏனென்றால் இந்த மான் பொய்மான் போல இருக்கின்றது, இது எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்கிறது, இது மாரிசன் தான் இந்த பொன்மான் வேடமிட்டு வந்திருக்க வேண்டும், ஏனென்றால் அவனுக்குத்தான் இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இருக்கும் என்பதையெல்லாம் சொல்லி அரமனை அதை பிடிக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றான். அப்படியே நீ பிடிக்க வேண்டும் என்றாலும் நான் சென்று பிடித்து வருகிறேன் என்று கூறுகின்றான். ஆனால் ராமன் சொல்லுகின்றான், இல்லை இல்லை, நானே சென்று பிடித்து வருகிறேன் அப்படி என்று சொல்ல, இருவருக்கும் கடந்த உரையாடலின் போது இலக்குவன் ராமனை அனுப்புவதற்கு தயங்குகின்றான். ஏனென்றால் இது நிச்சயமாக பொன்மான் இருக்கும், இதிலே இது ஒரு சூதி இருக்கின்றது என்பதை நினைக்கின்ற பொழுது இந்த மானை பற்றி இன்னொரு பாடலிலே கம்பர் இவ்வாறு அறிவிக்கின்றார். இந்த மான் எத்தகைய அழகுடையதாக இருக்கின்றது என்பதையெல்லாம் நீங்கள் சற்று பாருங்கள் என்று கூறுகின்ற பொழுது, என் ஒக்கும், அதாவது ராமன் கொண்டு சொன்னான். ஏன்னா நான் முதல்ல ராமன் பொன்மானை பார்த்துட்டான். என் ஒக்கும் என்னலாகும் இளையவா, இதுக்கு
இதனை நோக்காய் தன்வொக்கும் என்பதல்லா தனைவொக்கும் உண்மை உண்டோ. இந்த மானுக்கு இணை அதுவேதானே தவிர அதற்கு இன்னொரு ஓமை அதற்கு ஒத்து வரக்கூடியதாக எதுவும் இருக்கும் என்று சொல்வதற்கில்லை. அவ்வளவு அழகானது. என்னுடைய பல்லெல்லாம் முத்துக்களை ஒத்திருக்கும். பசுங்களை மேய்கின்ற பொழுது நாக்க வைத்து புல்லை வளாவி வளாவி எடுக்கின்ற பொழுது அதுல மின்னலை ஒத்த ஒளி படரும். செம்மொன் மேனி, நல்ல சிவந்த மேனி, பொன்னின் விளங்கும் புள்ளி. அப்படிப்பட்ட மானு அதனை நாம் விட்டு விடுதல் என்பது சரியல்ல. நான் சென்று பிடித்து வருகிறேன். அப்படி நான் பிடிக்கின்ற பொழுது ஒருவேளை அந்த மான் பொய்மானாக இருந்தால் அது இறந்து போகட்டும். இல்லை, அது உண்மையிலேயே உண்மையான மானாக இருந்தால் நான் பிடித்து கொண்டு வருகிறேன் என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுகின்ற பொழுது இலக்குவன் சொல்லலாம், இல்லை, அது நிச்சயமாக பொன்மானா இருக்க முடியாது, அது ஒரு மாயமானதான். எனவே நீ செல்ல வேண்டாம், நானே சென்று பிடித்து வருகின்றேன் என்கின்ற பொழுது சீதை அவள் ராமனிடம் சொல்கின்றாள், இல்லை இல்லை, மானை நீதான் பிடித்து தர வேண்டும். எனக்கு இலக்குவன் பிடித்து தருவது என்பது பிடிக்கவில்லை என்பதையெல்லாம் அவள் கூறுகின்றாள். அப்பொழுது அவள் சொல்கின்ற வார்த்தைகளை பாருங்கள். ஆயிடை அன்னம் அன்னாள் அழுது குகுத்து அணைய செய்ய வாயிடை மழலையின் சொல் தெளியினீர் புலரிமோ அழுகி நாயக நீயே பற்றி தல்களை போலும் என்னாள் செய் அரி குவளை முத்தம் சிந்துவு சீறி போனாள். மனைவி, நீயே சென்று அந்த பொன்மானை பிடித்து வர வேண்டும் என்று கண்களில் கண்ணீர் மல்க கிளி போன்ற சொற்களால் சொல்லி, நீயே அதனை பற்றி வருக என்று சற்று கோபமாக சீறி போனாள். மனைவி சீறி போன பொழுது ராமனால் அதை தடுக்க முடியுமா? இல்லை, விட்டு விட்டு போட வேண்டுமா? ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒரு பரிசுதான் சிறப்பானதாக இருக்குமே தவிர வேறு ஒருவர் கொண்டு வந்து இந்த கருத்து சிறப்பாக இருக்காது என்பதைத்தான் இந்த நேரத்திலே அவள் சொல்லி செல்கின்றார். எனவே ராமன் என்ன பண்ணுகின்றான், தானே சென்று பிடித்து வருகிறேன், லக்ஷ்மணா நீ இங்கே சீதைக்கு காவலாக இருந்து கொள் என்று சொல்லிவிட்டு மானை பிடிப்பதற்காக அவன் ஓடுகிறான். அப்படி ஓடி அந்த மானினை அவன் விரட்டுகின்றான். அந்த மானினை விரட்டுகின்ற பொழுது அந்த மான் எப்படியெல்லாம் ஓடுகின்றது என்பதை பார்த்து ராமன் அதிர்ச்சி அடைகின்றான். அந்த எப்படி ஓடுகிறது பாருங்கள். குன்றிடை ஈவரும் மேக குளிவிடை கொதிக்கும் கூட சென்றிடின் அகலும் தாளில் தீண்டலாம் தகையமைத்து நின்றதேவோ நீங்கும் நீதி வழி நேயம் நீட்டும் மண்டல் கோதை மாதர் மனமென போயிற்று அம்மா என்று சொல்லுகின்றார். அதாவது குதித்து குதித்து தாவுமா, மேகத்து அளவுக்கு அது தாவி ஓடுமா. கூடவே கூடவே ஓடி போனா அது அவனை விட்டு மிகவும் தூரத்துக்கு போய்விடும். சரி, இது ஓடிக்கொண்டு இருக்கிறத பிடிக்க வேண்டாம்னு வச்சுட்டா அதுவே தானாக பக்கத்தில் வந்து நிற்குமா. சரி, பக்கத்துல வந்து பிடிக்க போனா அது திருப்பி ஓடிடுமா. இப்படி ஆட்டம் காட்டி கொண்டிருக்கின்ற மானை வேண்டும் என்பதை ராமன் விட்டு விட்டான். அந்த எண்ணத்தை மறந்து விட்டான். இது லக்குமணன் சொல்லியது போல நிச்சயமாக இது மாரிசன் வேடமிட்டு வந்திருக்கின்ற பொய்மானாகத்தான் இருக்க வேண்டும். எனவே இதனை நாம் அம்பால் கொண்டுவிட வேண்டும் என்று அம்பை எடுத்து எய்துகின்றான். அம்பை எடுத்து எய்த பொழுது அந்த மான் எங்கே சென்றாலும் இந்த அம்பு அந்த மானை அழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆணையுடன் அம்பை எய்கின்றான். அப்படி ஆணை எய்த பொழுது அந்த அம்பு வெகு தூரத்தில் சென்று கொண்டிருந்த பொய்மானின் உடல்நிலை பட்டு பொய்மான் கீழே விழுகின்றது. அந்த பொய்மான் விழுகின்ற பொழுது அது மானிசராக தெரிகின்றது. அது மாரிசனாக தெரிந்த பொழுதுதான் ராமன் பார்க்கின்றான், ஆகா, தம்பி சொன்னதில் எத்தனை உண்மை இருக்கின்றது, நான் உண்மையை தெரியாமல் இதனை செய்து விட்டேனே என்று சொல்லி அவன் சொல்கின்றான். என்ன சொல்லுகின்றான்? தம்பியை போழுகின்றான். இத்தனை வல்லவனாக இருக்கின்றான், அவனை போய் அவன் சொல்லை பேச்சு கேட்காம நான் இவ்வளவு தூரம் வந்துவிட்டேனே என்று தன்னைத்தானே நொந்து கொள்கின்றான். வெய்யவன் தன் உருவோடு வீழ்தலும், வெய்யவனான வஞ்சகன் தன் உருவோடு வீழ்தலும் செய்யது நன்று என்று செப்பிய தம்பியை ஐயன் வல்லன் என் ஆருயிர் வல்லன் நான் உய்ய வந்தவன் வல்லன் என்று உள்ளினான். அவன் பாருங்க, ஐயன் தம்பியை பத்தி என்ன சொல்றான், தம்பி மிகவும்
வல்லவன், வலிமை பொருந்தியவன். என் ஆயுள் காப்பதற்கும் அவன்தான் வல்லவன். நான் நன்றாக வாழ வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்பதிலே எண்ணம் கொண்டவன். அப்படிப்பட்டவன் பேச்சிலே நான் கேட்காமல் வந்துவிட்டது என் தவறுதான் என்று அவன் தன்னைத்தானே வந்து கொண்டு இலக்குவணனை அந்த நேரத்திலே புகழ்ந்து சொல்லுகின்றான். அப்பொழுதுதான் தெரிகின்றது. அப்பொழுது நினைக்கின்றான் ராமன், இந்த மான் என்பது உண்மையிலேயே எதற்காக வந்தது என்பதிலே ஏதோ ஒரு சூது இருக்கின்றது. அந்த மான் அடிபட்டு வீழ்ந்த பொழுது எப்படி இறந்தது? இறப்பதற்கு முன்னால் சீதா லக்ஷ்மணா என்று கூவிக்கொண்டு இறந்ததாம், கூவிக்கொண்டு விழுந்தது. அப்படிப்பட்ட அந்த குரலை கேட்டபோது ராமன் எழுகின்றான், வாழ்வதே பொருளாக வந்தான். அவர் சூழ்வது ஒரு பொருள் உண்டு, அவன் சூழ்வது ஒரு பொருள் உண்டு. இவள் சொல்லினால் மூழ்வது ஏதும், அது முடியாமுனம் வீழ்வதே நலன் என்று அவன் வீழ்ந்தான். அதாவது இவன் சீதை லக்ஷ்மணா என்று கூறிக்கொண்டே கீழே விழுந்ததில் ஏதோ சூது இருக்கின்றது. இவன் வாழ்வது உறுதி என்று தெரிந்தும் இவன் வந்திருக்கின்றான். ஆனால் வீழ்கின்ற பொழுது சீதா லக்ஷ்மணா என்று கூவிக்கொண்டே விழுந்திருக்கிறான் என்றால் அதில் ஏதோ ஒரு சூதி இருக்கின்றது. அந்த சூதி எதுவென்று தெரியவில்லை. அப்பொழுது என்றால் சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஏதாவது நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் என்பதை எண்ணி இனியும் இங்கே நாம் தாமதப்படுத்திக் கொண்டு இருப்பதில் முறையல்ல என்று எண்ணி தன்னுடைய எந்த இடத்திலிருந்து கிளம்பினான் அந்த பர்ணசாலைக்கு திரும்பி வருகிறான் என்று கம்பர் அந்த அத்தியாயத்தை அந்த படலத்தை முடிக்கின்றார். அடுத்த படலம் தொடரும் என்று சொல்லி வாய்ப்பளித்த வெள்ளி இலக்கிய மேடைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. மிக அருமையான உரை. சரியாக அந்த நேரத்திலே தன்னுடைய உரையை முடித்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையாக அந்த கதையை சொன்னார். இங்கே தாடகை வதத்திலே கொல்லப்பட்டு விட்டால் வேள்வி காக்க ராமன் செல்கிற போது அங்கே சுபாகுவும் இருந்தான், இந்த மாரீசனும் இருந்தான். ராமன் விட்ட அம்பிலே அந்த சுபாகு இறந்து விட்டான், மாரீசன் உயிர் தப்பி விட்டான். அந்த மாரீசன் தான் இப்பொழுது மாயமானாக இங்கே வருகிறான். அவன் ராமனை பற்றி அறிந்ததாலவோ என்னவோ தெரியவில்லை, முதலில் இருந்தே ராவணனுக்கு புத்திமதி சொல்லுகிறான். கம்பராமாயணத்திலே முதலாக ராவணனுக்கு அறிவுரை சொன்ன முதல் ஆள் மாரீசன். பின்னாலே அவனுடைய தம்பியர் 2 பேரும் அறிவுரை சொல்லுகிறார். வீடனன் சொல்லுவான், கும்பகர்ணன் சொல்லுவான். முதலாக சொல்கிறவன் இவன் தான். அது இவன் சொன்னது கூட உயிர் பயத்தாலோ என்னவோ தெரியவில்லை. அதேதான் நடந்தது. ராவணன் நான் சொல்லுகிறபடி நீ கேட்காவிட்டால் உன்னை கொன்று விடுவேன் என்றுதான் சொல்கிறான். ராவணனுக்கு இவன் மாமன் முறை மாரீசன். அவனுடைய பாடல்களை எல்லாம் பார்த்தால் மாரீசனுக்கு இதிலே கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அவனுடைய சீதையை கவர்ந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிற போது சீச்சி என தன் மெய் செவி பொருந்தி தெருமந்தான், செவி பொத்தி தெருமந்தான், காதுகளை பொத்தி அச்சமுற்றானான். சீச்சி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் கம்பர். மேலும் இன்னும் ஐயா புதிய செல்வராஜ் சொன்னதை போல ஒரு அன்பு உள்ளம் கொண்டவருடைய நாட்டை நாம் அபகரிப்பது, முறை தவறி வரி வசூலிப்பது, அடுத்தவர் மனையை அபகரிப்பது, இவையெல்லாம் செய்தால் அறத்தாய் கொன்றுவிடும் என்றும் சொல்லுகிறான். இன்னொரு அருமையான பாடலை சொன்னார். மாண்டார் மாண்டார் நீ இனி மாழ்வார் தொழில் செய்ய வேண்டா வேண்டா, நீ இதை தொடர்ந்து செய்தாயானால் உன்னுடைய உறவினர்கள் உன்னுடைய நாட்டினர் அத்தனை பேரும் கொல்லப்படுவார்கள். செய்திடின் உய்வான் விதி உண்டோ, நீ அப்படி செய்தால் யாராவது தப்பிக்க முடியுமா அதிலே இருந்து? ஆண்டார் ஆண்டார் எத்தனை என்கேன், இதுவரைக்கும் உன்னுடைய நாட்டை ஆண்டவர்கள் எத்தனை பேர், அல்லது இந்த உலகத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் ஆண்டவர்கள் எத்தனை பேர்? அறம் நோனார் ஈண்டார் நின்றவர், அறத்தை கடைபிடிக்காதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அறத்தை கடைபிடித்தவர்கள் இறந்து போனாலும் கூட அவருடைய பெயர் நிற்கும் என்று அருமையாக சொல்லுவான். எல்லாம் இளரென்றோ, எல்லாரும் இறந்து போய்விட்டார்கள். இது நிலையாமை சொல்வது, வாழ்க்கை நிலைமையாக சொல்வது. அதில் அருமையான பாடல் ஒன்று பட்டினத்தார் சொல்வார். முடி சார்ந்த மன்னரும் மற்றுமுள்ளோரும் முடிவில் ஒருபடி சாம்பலாய் வெந்து மண்ணாவது கண்டு இன்னும் இந்த படி சார்ந்த வாழ்வை நினைப்பதல்லால் பொன்னின் அம்பலவர் அடி சார்ந்து நாம் உய்ய வேண்டும் என்றே அறிவார் இல்லையே என்று வருந்துவார் பட்டினத்தார்.
ஒரு அருமையான நிலையாமையை பற்றிய பாடலை அவர் சொல்லுவார். நாலடியாரில் கூட ஒரு பாடல் உண்டு. ஒருவர் இறந்து விட்டார். ஆமா, மைக்கு மியூட் பண்ணுங்க, அது ஓப்பனா இருக்கு. பொதிகை செல்வராஜ் ஐயா. பாத்துட்டேன். அதே போல நாலடியார்ல ஒருவர் இறந்து விட்டார். அந்த வீட்டிலே ஒரு பறை சத்தம் கேட்கிறது. சுற்றத்தாரெல்லாம் ஒன்று கூடி அவரை கொண்டு சுடுகாட்டிலே வைக்கிறார்கள். அதை ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவனுக்கு ஒரு இளம் வயது காலை, அவனுக்கு அடுத்த வாரம் திருமணம். இதை பார்த்தும் கூட இன்னும் திருமணத்திலே நல்ல சுகம் இருக்கிறது, சுகம் உண்டு 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 என்று சொல்லுகிறான். இந்த பறை டொன் 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 என்று அடிக்கிறது. அது அவன் காதிலே உண்டு, சுகம் உண்டு 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 என்று காதிலே விழுகிறதா. கணம் கொண்டு சுற்றத்தார் கல் என்று அலற, சுற்றத்தார் எல்லாம் கூடிவிட்டு கல் என்று அழுகிறார்கள். பிணம் கொண்டு காட்டு உயிப்பார் கண்டும், அது சுடுகாட்டிலே அந்த பிணத்தை கொண்டு வைப்பதை பார்த்து கொண்டிருந்தும் மனம் கொண்டு திருமணம் செய்து ஈண்டு உண்டு உண்டு உண்டென்னும் உணவிலார் சாற்றுமே டொன் 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 என்னும் பறை என்று நிலையாமையை பற்றி ஒரு அருமையான பாடல் நாலடியாரிலே உண்டு. அதே போல இவன் மாரிசன் எவ்வளவோ ஓமைகள் சொல்லுகிறான். ஐயா அந்த ஓமையை சொன்னார். நஞ்சு நுகர்வாரை இது நன்று எனலும் நன்றோ. ஒருவன் நஞ்சு அருந்து கொண்டிருக்கிறான், பக்கத்தில் இருப்பவன் இது நல்லது நல்லது குடி குடி நல்லது குடின்னு யாராவது சொல்லுவாங்களா? அதனால் நீ தீய செயலை செய்ய போகிறாய், நான் அதற்கு எப்படி ஒத்துழைக்க முடியும் என்பதை சொல்லுகிறான். இப்பொழுது மாரீசனுக்கு நடுக்கம் வந்து விட்டது. அந்த நடுக்கம் எப்படி இருந்ததாம்? நஞ்சு உற்றுளி மீனின் நடுக்குருவான். ஒரு நஞ்சு கலந்த தண்ணீரில் இருக்கிற மீன்கள் எப்படி நடுங்குமோ அப்படி நடுங்கினானும். எப்படித்தான் இப்படியெல்லாம் உவமைகள் கிடைக்குமோ தெரியவில்லை கம்பனுக்கு. பிறகு இது மாயமான் என்று இலக்குவன் சொல்லுகிறான். ராமன் ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன் இப்படியெல்லாம் நீ கேள்விப்பட்டது இல்லையா? அந்த உலகத்திலே ஒரு தங்கம் போல மினுமினுக்கிற அன்னங்கள், ஒரு 7 அன்னங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது என்பதையெல்லாம் உனக்கு தெரியாதா என்று சொல்லுகிற பாடல் இல்லை. அவன் சொல்லுவான், ஒரு நயத்துக்காக இதை சொல்கிறேன். என் என நினைத்தது இழைத்தது உளம், நம் கண்ணங்களின் வேறு உல காணுதுமால். நம்ம கண்ணால பார்க்கலைன்னா அதை நம்ப கூடாதா? நம் கண்ணங்களின் வேறு உல காணதுமால். கண்ணங்களின் என்றால் காது என்று பொருள். நாம் இப்பொழுது பயன்படுத்துகிற கண்ணம் என்ற சொல் காது என்று பொருள் தரும். கண்ணங்களின் வேறு உல காணதுமால். காதால எப்படி பார்க்க முடியும்? கம்பர் தப்பு பண்ணிட்டாரோ? கண்ணங்களின் வேறு உல காணுதுமால் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதே போல தாடகை வதத்திலே அரக்கியை கோரி என்கிறார் விஸ்வாமுத்திரர். இவன் பெண் என்று நினைத்து பேசாமல் இருக்கிறான் ராமன். அப்பொழுது நிறைய அவனுக்கு அறிவுரைகள் சொல்வார். அதிலே ஒரு பாடலிலே சொல்லுவார், இவள் யமனை விட கொடியவளடா, யமனை விட கொடியவள். யமனாவது என்ன பண்ணுவான்னா, சாற்றும் நாள் அற்றது எண்ணி, இவனுடைய விதி எப்போது முடிகிறது என்று பார்த்து, சாற்றும் நாள் அற்றது எண்ணி தர்மம் பார்த்து ஏற்றும் பின், அவனுடைய புண்ணிய லாபம் பாவன புண்ணிய கணக்கெல்லாம் பார்த்து ஏற்றும் பின் என்பதல்லால் இவளை போல் நாற்றம் கேட்டலும் தின்ன நயப்பதோர் கூற்றம் உண்டோ. ஆனா இவ அப்படி இல்லடா, மோந்து பார்த்தாலே சாப்பிட்டுருவா. நாற்றம் கேட்டலும்னு போடுவார் கம்பராங்க. நாற்றம் முகர்ந்து பார்த்தல் அல்லவா, கேட்டல் என்று ஏன் போடுகிறார் என்றால், ஒரு புலன் உணர்ச்சியை இன்னொரு புலனின் மேல் ஏற்றி கூறுவது என்பது கவி மரபு. அந்த நயத்துக்காக நான் இங்கே சொன்னேன். அதே போல எவ்வளவோ சொல்லியும் சீதை கேட்கவில்லை. அது பெண்ணுக்கே உள்ள ஒரு ஆசை, பொசசிவ்னஸ். தன் கணவன் தான் தனக்கு அதை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்பதை, நாயக நீயே பற்றி நல்களை போலும் என்று சொல்லி கண்களெல்லாம் சிவந்து அழுது கொண்டு திரும்பி போகிறாள். அதற்கு பிறகு அவன் எப்படி பார்த்து கொண்டிருப்பான் ராமன்? அதனால் அந்த ஒரு வஞ்சகமான ஒரு சூழ்ச்சி அங்கே நிறைவேறுகிறது. மிக அருமையாக பொதிகை செல்வராஜ் அவர்கள் இங்கே இந்த உரையை நல்கினார். அவருக்கு வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2 பேச்சாளர்களும் மிக அருமையான உரையை தந்தார்கள். நீங்களும் அத்தனை பேரும் வந்திருந்த இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நகர்த்தி கொடுத்தீர்கள். உங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது நன்றி உரை கூற அம்மா கமலா நேருவிடம் ஒப்படைக்கிறேன். அம்மா மைக்கை அன்மியூட் பண்ணிக்கோமா கமலா. முன்னாடி கேஜிஆர் வந்தாரு, இருக்காரான்னு பார்த்தா அவரு கொஞ்சம் சார் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் மியூட் பண்ணுங்க சார்.
மூக்கடிப்பட்டு சூர்ப்பனகை வந்தவுடன் இலங்கையில் முதலில் அழுகை குரல் கேட்டது என்பதும், மிருகங்களுக்கு கூட துன்பம் ஏற்படாத வண்ணம் இலங்கை நாட்டை ஆண்டு வந்த மிகச்சிறந்த சிவபக்தனான ராவணனின் வாழ்வில் ஏற்பட்ட அனைத்து சோகங்களுக்கும் சூர்ப்பனகையின் காம உணர்ச்சிதான் காரணம் என்பதையும், இந்த சோகங்களை எல்லாம் ஒரு திரைப்படமாய் காட்சியளிக்க செய்தார் திருமதி பிரபாவதி அம்மா அவர்கள். மிகவும் அருமையான சொற்பொழிவு அம்மா. அடுத்து பொதிகை மு. செல்வராஜ் ஐயா அவர்கள் மாரிசன் ராமனின் பெருமைகள் எல்லாம் கூறிய போதும் ராவணன் சீதையை நினைத்துக் கொண்டிருப்பதால் மன்மதனின் அம்பால் இறப்பதை விட ராமனின் அம்பால் இறப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் என்று கூறிய பின் பொன்மானின் வடிவில் மாரிசனை அனுப்பி சீதையை சிறைபிடித்தான் என்பதை மிக தெளிவாக கம்பனின் கவி வரிகளை விளக்கி கூறியது மிகவும் அருமை ஐயா. அடுத்து தலைமை உரை ஆற்றிய நம் நெல்லை தீபன் ஐயா அவர்கள் பல வகையான பாடல்களை குறுந்தொகையிலிருந்து மற்றும் நாலடியார், பட்டினத்தார், கண்ணதாசன் பாடல்கள் இவை எல்லாவற்றையும் குறிப்பிட்டு தனக்கே உரிய சொற்கோவையால் நம் மனதை ஈர்க்கும் காந்தம் போன்று தோன்றுகிறது அவரின் பேச்சின் திறமை. இனி நன்றி உரைக்கு செல்லலாம். வெள்ளி இலக்கிய மேடையின் நிறுவனர் திரு KG ராஜேந்திர பாபு அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியில் இனிமையாக தமிழ்தாய் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மா அவர்களுக்கும், தலைமை தாங்கிய திரு நெல்லை தீபன் அவர்களுக்கும், தொழில்நுட்ப பொறுப்பை ஏற்று நடத்தும் திரு RC குமரன் ஐயா அவர்களுக்கும், வெள்ளி இலக்கிய மேடை வாழ்த்து பாடலை எழுதிய சீனி ரவிபாரதி அவர்களுக்கும், பாடிய திரு ரவிசங்கர் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியில் முதலாக பங்கு பெற்ற திருப்பூர் மாவட்டத்தில் என்னுடன் பணியாற்றி பணி நிறைவு பெற்ற முதுகலை தமிழ் ஆசிரியை முனைவர் மேரி ரோஸ்லின் அவர்களுக்கும், மிக சிறப்பாக கருத்தரங்க சொற்பொழிவை ஆற்றிய திருமதி பிரபாவதி ராஜா மற்றும் கவிஞர் பொதிகை மு. செல்வராஜ் அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கு பெற்ற தமிழார்ந்த சான்றோர்களுக்கும் வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா கேஜிஆர் ஐயா பேச முடியுமா? கேஜிஆர் ஐயா இருக்கீங்களா? இல்ல பலக்க அவரு இல்ல, இருங்க. ஓகே நண்பர்களே, நாளை நான் ஏற்கனவே அறிவித்தது போல நாளை இலக்கிய தேன்சாரல் அமைப்பில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ஐயா கேஜிஆர் அவர்கள் தலைமை வகிக்கிறார். தமிழ் இயலன் ஐயா உரையாற்ற இருக்கிறார். அதற்கு பிறகு கவியரங்கமும் இருக்கிறது. இதே பாஸ்வேர்டு, இதே ஐடி. நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.